ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீனோட வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு காரை பிரேக் பிடிக்காம அவங்கள வந்து இடிச்சிருதாமா. அதில் அவங்க ஒரு நாவலுக்குள்ளே வந்துட்டாங்களாம். அந்த நாவலோட டைட்டில் என்னன்னா ரியல் அண்ட் ஃபேக் ரிச் டாக்டரா. அண்ட் அதோட பிளாட் என்னன்னா ஒரு பணக்கார ஃபேமிலியில் ஒரு குட்டி பொண்ணு மிஸ் ஆகிருதான். அதனால அந்த பொண்ணை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக அந்த வீட்டு பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க. பட் அந்த விஷயம் அங்கே ஒரு 4 பசங்க உண்டு. அந்த பெரியவங்களுக்கு ஒரு 4 பசங்க உண்டு. அந்த பசங்களுக்கு அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கல. அந்த பொண்ணு பாசமா பேச போனாலுமே அந்த பசங்க இக்னோர் பண்ணிட்டு தான் போவாங்களாம். அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உண்மையான பொண்ணு வாரா, அதாவது அந்த 4 பசங்களுடைய சொந்த தங்கச்சி வாராலாமா. அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப பாசமா தான் இருக்காங்களாம். ஆனா அந்த பொண்ணை தான் ஒவ்வொரு நாளா சித்திரவதைப்படுத்துவாங்களாம். அதனால கடைசியில அந்த பொண்ணு சூசைட் பண்ணியே இறந்து போயிருதாமா. இப்ப இந்த கதை எல்லாத்தையும் நம்ம ஹீனி அவ வாய்ஸோல சொல்லி முடிச்சிட்டு இந்த சிஸ்டம் எனக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்குன்னா, நான் இந்த கதையில செத்து போகணும். ஆனா நானே என்ன கொல்லக்கூடாது. எந்த ரூல்ஸும் பிரேக் பண்ணாம நான் சாகணும். இந்த வீட்டோட உண்மையான பொண்ணு வர 2 மாசம் ஆகும். அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாதுப்பா. ரியல் வேலை எனக்குன்னு கவர்மெண்ட் ஜாப்லாம் காத்திருக்கு. அண்டு எனக்கு ஒரு பெரிய மாளிகைலாம் கிடைக்கும். ஸோ சீக்கிரமா செத்தாதான் ரியல் வேலைக்கு போக முடியும். அதுக்காக அந்த பொண்ணு வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நாமளே இப்பவுமே ஸ்டெப் எடுத்தாதான் உண்டு அப்படின்னு இப்போ நேரா அவளுடைய 4வது ரூமுக்குள்ள தான் வாரா. ஆக்சுவலி அவர் குளிச்சுட்டு இருக்காரு போல. அவர் கொஞ்சம் கோபக்காரராமா. ஸ்கூல்ல யாயான்னு ஒரு பொண்ணை பிடிக்குமா. அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்டு வெறுப்பத்தி விட்டுட்டோம்னா கண்டிப்பா அவர் என் மேல கோப்பிட்டு என்ன கொன்னுருவாரு. ஐ ஜாலி, ஃபாஸ்டா ரியல் வேலுக்கு போயிடலாம் அப்படின்னு இப்படி ஒரு பக்கவா ஒரு பிளானை போட்டுட்டு தான் இந்த ரூமுக்குள்ளேயே வந்திருக்கிறா. அப்போ அந்த டைம்ல யாயான்னு ஒரு பொண்ணு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு அண்ணோட போனுக்கு மெசேஜ் பண்றா. அவளுடைய போட்டோவை அனுப்பி விட்டுட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்குறா. இதை நம்ம ஹீனியும் பாத்துறா. ஆடு தானா வந்து தலையை விடுதே. சரி அப்படின்னு அந்த போட்டோவை கேவலமா போட்டோஷாப் பண்ணி ரிட்டன் அவளுக்கே அனுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி தான் நீ கேவலமா இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை வெறுப்பேத்த அவ கடுப்பாயிட்டா. ரான் எதுக்காக இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, அப்படிதான் சொல்வேண்டி, நீ ஒன்றும் பெரிய உலகலைக்கெல்லாம் கிடையாது ஓகேவா அப்படின்னு நோஸ் கட் பண்ணி விட்டுறா. அவளுக்கு செம கோவம் வந்துட்டு உடனே அண்ணாவோட நம்பரை டெலிட் பண்ணிட்டா. எப்பா வந்த வேலை முடிஞ்சிட்டுப்பா அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த டைம்ல அண்ணா குளிச்சுட்டு வந்துடுறாரு. நீ என்னடி யார் ரூம்ல பண்றா, என் போனை எதுக்கிட்டே எடுத்து வச்சிருக்கிற அப்படின்னு அண்ணா போனை பாக்குறாரு. பார்த்தா செம ஷாக்கு. யாயோட கான்டாக்ட் டெலிட் ஆயிருக்கு. ஏன்டி இப்படி பண்ணா அப்படின்னு அண்ணா ரொம்ப கோப்பிட்டு திட்டுறாரு. பத்தாதுக்கு நான் உன்னை கொலை பண்ண போறேன்டி அப்படின்னு கத்தி எடுத்து நீட்ட. நான் இதுக்கு தானே காத்திருந்தேன் அப்படின்னு இதுல வெட்டு, அப்பதான் சீக்கிரமா சாக முடியும் அப்படின்னு கழுத்தை காமிச்சிட்டு இருக்கா. அண்ணாக்கு ஒன்னும் புரியல. இவளுக்கு என்ன ஆச்சு இப்படி பிஹேவ் பண்றா. ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாட்டும் உள்நோக்கம் இருக்குமோ. இவ ட்ரிக்லாம் நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்னு என்னடி உன்னை அட்டாக் பண்ண வச்சு கடைசியில என்ன ஜெயில பிடிச்சு கொடுக்கறதானே உன்னோட பிளானு. உன் ட்ரிக்லாம் நான் ஈஸியா விழ மாட்டேன். பேசாம என் ரூமை விட்டு போ. அப்புறம் எனக்கும் யாயாக்கும் இடையில மூக்கு நுழைக்காத. பிறகு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல. உனக்கே தெரியாதா, சரி சரி ஃபர்ஸ்ட் உன் ட்ரெஸ் ஒழுங்கா போடு அப்படின்னு டீஸ் பண்ணிட்டு போயிடா. அண்ணாக்கெல்லாம் சமக்கோ வருது. யாயாக்கு மட்டும் ஏதாட்டும் பிரச்சனை கூடு, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி அப்பதான் ஸ்கூலுக்கு வரா. அதே கிளாஸ்ல தான் அண்ணாவும் படிக்கிறாரு போல. அவர் கொஞ்சம் படிப்பாளி, ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுப்பாராமா. இப்போ டீச்சரும் வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எக்ஸாமா. நம்ம ஹீரோனி அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்குறா. ஆக்சுவலி அவர் ரியல் வேலை இருக்கும் போதே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். அதனால இதுல இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியுது. அண்ணா தானே எப்போதும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க. இந்த தடவை நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போறேன். அதனால கண்டிப்பா அவரு என் மேல பொறாமப்பட ஆரம்பிப்பாரு. அந்த பொறாமையே என்னை கொலை பண்ற அளவுக்கு அவரை தூண்டும் அப்படின்னு ஹினி எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்றா. சீக்கிரமாவே எழுதி கொடுத்துட்டு போயிடா. அண்ணாக்கெல்லாம் ஆச்சரியம், இவ்வளவு சீக்கிரத்துல எழுதி கொடுத்துட்டு போயிட்டா. இல்ல இவளுக்கு பாதி கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரிஞ்சிருக்காதா இருக்கும் அப்படின்னு அவருடைய எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாரா. அப்போ ஹீரோனிய வந்து உன்னாலலாம் என்ன முந்த முடியாது, நீ தோத்துதான் போப்புறா அப்படின்னு சொல்லி அலங்காட்டுறா. அண்ணாக்கெல்லாம் கடுப்பாகுது. எக்ஸாம் எழுதிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன்டி அப்படின்னு அண்ணா சொல்ல, அதையும் பாப்போம் அப்படின்னு ஹீரோனி மறுபடியும் அலங்காட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிரா. இப்ப டீ தான் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டு இருப்பாளா. அதை இந்த யாயா பொண்ணு பாத்துறா. ஆக்சுவலி அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க இவளை மீட் பண்ணி பேசிருக்காங்க. என் தங்கச்சி தான் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிருக்கா, நான் இல்ல, சோ மறுபடியும் என்ன வீச்சேட்ல ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு பேசிருக்கிறாரு.
இப்ப அதெல்லாம் ஞாபகம் வரவும் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், என்னைய அசிங்கமா போட்டோஷாப் பண்ணி அனுப்பியிருக்கா, உனக்கு ஒரு நல்ல லெசன் கத்து தந்ததா கரெக்டா அப்படின்னு இவ வேன் கண்டு நம்ம ஹினிய வந்து இடிக்கிறா. அப்ப என்ன ஆகுதுன்னா ஹினி கையில டீ வச்சிருப்பா இல்லையா, அது ஹினி ட்ரெஸ் மேலேயே சிந்திருது. ஐயோ சாரிங்க, உங்க ட்ரெஸ் வேற நாசமாயிட்டு, தெரியாம தான் இடிச்சா அப்படின்னு இவன் நல்ல பொண்ணாட்டம் சாரி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹினிய பாக்குறா, ஓ இவளை வச்சுதான் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு இவ வில்லத்தனமா ஒரு பிளான போட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த டைம்ல அண்ணா வராரு. அண்ணா வரத பார்த்துட்டு இவ மேலேயே அந்த டீ எடுத்து ஊத்திரா. அண்ணா இதை பார்த்து பதுறாரு. உடனே ஹினிய போட்டு திட்டுறாரு, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, அடிக்குன்னு தோணுச்சுன்னா என்ன அடிச்சிரு, இல்லைன்னு வச்சுக்கோவேன் நான் முழு பைத்தியமாவே மாறிடுவேன். இந்த முழு பைத்தியம் இப்ப என்ன பண்ண போகுது தெரியுமா, உங்களுடைய லவ் எல்லார்கிட்டயும் சொல்ல போகுதே அப்படின்னு இவ அங்கிருந்து ஓடுறா. டீச்சருக்கு மட்டும் இந்த விஷயத்தை பத்தி தெரிய வந்துச்சுன்னா 2 பேரையும் ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு மத்த 2 ஸ்டூடெண்ட் வந்து பேசிட்டு போறாங்க. உடனே இவா இப்ப என்ன பண்றது ரேன், எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அவளை அப்படின்னு அண்ணா ஹீரோயை தேடி வர. அவ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள விட மாட்டுக்களே, தொரடி இல்லைன்னு வச்சுக்கோவே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அண்ணா மிரட்டி பாக்குறாங்க. ஆனா ஹீரோனியா போடா முடியாது, உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாது அப்படின்னு அலங்காட்டிட்டு மைக்க ஆன் பண்றா. இப்ப இவ என்ன பேசினாலும் ஒட்டுமொத்த ஸ்கூலுக்கே கேட்கும். அண்ணா இங்க இருந்து சரமரியா திட்டுறாங்க. பட் அதெல்லாம் இவ பெருசா கண்டுக்கிடவே இல்லையே. அண்ணா யாயா, நீங்க 2 பேரும் டேட் பண்ற விஷயத்த டீச்சர் கிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்னு மைக்ல சொல்லிடுறா. அதுக்கப்புறம் என்ன, ஒட்டுமொத்த ஸ்கூலுக்கே தெரிஞ்சு போயிட்டு அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு. இதுல ஹீர்னி வேற அண்ணா பார்த்து அலங்காட்ட அண்ணாக்கெல்லாம் சமக்கம் வருது. இவளை அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் யாயாவை சேவ் பண்ணணும். யாயா பாவம், அவளை ஸ்கூலை விட்டு ஃபயர் பண்ணிடக்கூடாது, நாம தான் ஏதாட்டும் பண்ணணும் அப்படின்னு அண்ணா இப்போ டீச்சரை தான் பார்க்க போயிருக்காரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீர்னியை பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் இழுத்து விட்டுட்டு அப்படியே கூலா கிளாஸ்க்குள்ள வந்து உட்காரா. கண்டிப்பா அண்ணா இன்னைக்கு என் மேல கோவப்பட்டு என்ன கொன்னுருவாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்ப அண்ணாவோ கிளாஸ்க்குள்ள வராரு. அவர் கொஞ்சம் கோவத்துல இருக்காரா என்னன்னு தெரியல. ஆனா கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே இவரை கண்டு பயந்து வெளியே ஓடிறாங்க. ஹீரனியும் இவன் சம கோவத்துல வாரான், சரி நம்மள கொல்லதான் போறான், வந்த வெளியே ஆரம்பி அப்படின்னு கண்ணை மூடிட்டு நிக்கா. அண்ணோ டக்குன்னு கேக் எடுத்து நீட்டுறாரு. இவளுக்கு ஒன்னும் புரியல என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி அண்ணா டீச்சரை பார்க்க பொண்ணு போயிருப்பாரு இல்லையா, அப்போ அவரு போறதுக்கு முன்னாடி இந்த யாயா வந்து டீச்சரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்கான்னா, ரேன் தான் எனக்கு மெசேஜ் பண்ணுவான், 3 வருஷமா ரேன் என்ன ஹராஸ் பண்ற மாதிரி தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் நானே பிளாக் பண்ணிட்டேன், பட் மறுபடியும் அவன் என்ன மிரட்டி ஆட் பண்ணிக்கிட்டான். அவன் தான் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான் தவிர நான் இல்லை, அவன் என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் என் பின்னாடி சுத்தி அப்படின்னு அண்ணா மேல மொத்த பழியும் தூக்கி போட்டுறா. இதை கேட்ட அண்ணாக்கு ரொம்பவே கஷ்டமாகிறது. ஏன்னா 3 வருஷமா குட் மார்னிங் தவிர வேற எந்த மெசேஜ் அனுப்பலையாமா. இப்படி பொய் சொல்லிட்டாலே, நான் ஹரஸ் பண்றேன் அப்படி சொல்லி பொய் சொல்லிட்டாலே அப்படின்னு அண்ணாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பதான் ஹீனி பண்ண விஷயங்கள ஞாபகம் வருது. அவ இப்பெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாளே, ஒருவேளை யாயோட உண்மையான குணத்தை வெளியே கொண்டு வரதான் இதெல்லாம் பண்ணிருப்போலோ அப்படின்னு அண்ணாக்கு ஹீனி மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே வந்துருது. அதுக்கப்புறம் தான் அண்ணா இவளுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. நமக்கு தெரியும் அவ இதெல்லாம் எதுக்காக பண்ணான்னு, ஆனா அண்ணாக்கு தெரியாது இல்லையா. அதனால பாவசமா ஸ்ட்ராபெரி கேக்லாம் வாங்கிட்டு வந்து இது உனக்கு தான் அப்படி சொல்லும்போது எனக்கா, அப்ப இதுக்குள்ள கண்டிப்பா விஷத்தை வச்சுதான் கொண்டு வந்திருப்பான்னு இவ டக்குன்னு அதை எடுத்து சாப்பிட்ட. லூசாடி, நான் எதுக்கு விஷத்தை வைக்க போறேன் அப்படின்னு அண்ணா சொல்லிட்டு, சரி அதை விடு, அந்த யாயா இருக்கா இல்லையா, அவ நான் ஹரஸ் பண்றேன்னு டீச்சர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. ஆனா நான் குட் மார்னிங் தவிர வேற எதுவுமே அனுப்பல தெரியுமா. அவ தான் சொன்னா கிராஜுவேஷன் முடிச்ச பிறகு நம்ம ஒன்னா இருப்போன்னு, இப்ப இப்படி ஏமாத்திட்டாலே அப்படின்னு அண்ணா ஹீனி கிட்ட சொல்லி புலம்புறாங்க. இவன் என்ன என்கிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்புறான், நீ நல்லதானே இருக்கா, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல, மண்டியில் ஏதாட்டும் அடிபட்டுட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மற்ற பிரதர்ஸை பாரு, அவங்களாம் அவங்க கரியர் தான் ஃபர்ஸ்ட்னு அதில் கவனம் செலுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் நீ வடிகட்டின முட்டாள் மாதிரி அவ பின்னாடி சுற்றிட்டு இருந்தா, உன்னெல்லாம் என்னத்தை சொல்லி திருத்த அப்படி ஹீர்னு சொல்லும்போது அண்ணாக்கும் முட்டாள் சொன்னது லைட்டாக கோவம் தான் வருது. பட் இருந்தாலுமே நம்மளுடைய பேரண்ட்ஸும் இப்படி தான் திட்டுவாங்க, அது எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் திட்டுவாங்க, அதே மாதிரி இவளும் நம்ம நல்லதுக்கு தான் திட்டுற போல அப்படின்னு. சரி அதெல்லாம் விடு, நாளைக்கு வேற மேக்ஸ் எக்ஸாம், நீ வேற மேக்ஸ்ல வீக்கு, அதனால இந்த மெட்டீரியலை வச்சு பிராக்டிஸ் பண்ணு, கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பா அப்படின்னு அண்ணா அவங்களுடைய மெட்டீரியலை ஹீர்னி கிட்ட கொடுக்க ஹீர்னிக்கு ஆச்சரியமா இருக்கு.
இவனுக்கு என்னாச்சு? நம்ம காலிலேருந்து இவனை வெறுப்பேத்த தான் செய்யறோம். ஆனா இவன் என்னன்னா நம்ம கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறான். இல்ல இதை இப்படியே வளர விடக்கூடாது. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? அவ உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு உன் கண்ணி என் பக்கமா திரும்புதா? அது மட்டும் நடக்காது. இப்படி சீப்பா பிகப் பண்ணதானா அப்படின்னு சொல்லும்போது, அடிய பைத்தியம், கண்டுபிடிய பேசாத. நீ மேக்ஸ்ல எப்போதும் ஃபெயில் ஆகுவல்ல, அதான் ஹெல்ப் பண்ற விதமா என்னுடைய ஈஸியான மெட்டீரியலை உன்கிட்ட தந்தேன். ஆனா நீ என்னன்னா வேண்டான்னு சொல்றா. எனக்கு என்னப்பா, பெரியண்ணா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாங்க. உன்னுடைய மார்க்ஷீட்டை, ஃபெயிலான மார்க்ஷீட்டை பார்க்கும்போது அவர் கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் தருவாங்க பாரு. அப்போ என்னோட அருமை உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் அண்ணா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டே அண்ணன் எங்க போறா? அவ்வளோதானா, என்னை கொலை பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி இவ புலம்புறா. போச்சு, இதுவுமே ஒர்க் ஆகாம போயிட்டு. சரி, இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் போல அப்படின்னு அவளுக்கே அவ சொல்லிட்டு இருப்பா. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் காலையில தான் கட்டுறாங்க. அண்ணா இருக்காங்க இல்லையா சர்வன் கிட்ட, எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தந்திருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி ஜூனுக்குமே ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல. ஜூன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீனோட நேம் தான். அவங்க ஃபுல் நேம் வந்து நிங் ஜூன், நம்ம ஜூனே வச்சுக்கலாம். சரி மாஸ்டர், சடனாக அவங்க மேலே கேர் பண்ண மாதிரி இருக்கு. இல்லை, முன்னாடி அவளை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிட்டேன், அதான். நீங்கள் மட்டுமா? ஃபர்ஸ்ட் பிரதர், ரெண்டாவது பிரதர், மூணாவது பிரதர், நீங்கள் 4 பேரும் சேர்ந்து தான் அவங்கள மோசமாக ட்ரீட் பண்ணுவீங்க. நான் அதிகமாக பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஜூன் ரொம்ப நல்ல பொண்ணு, பியூர் ஹார்ட், எல்லார்கிட்டையும் கைண்டாக தான் இருப்பா, காசு மேலெல்லாம் ஆசைப்பட மாட்டா அப்படின்னு இவங்க ஹினியை பற்றி சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், நான் தான் முன்னாடி தப்பாக நினச்சிக்கிட்டேன் அவள் காசுக்கு ஆசைப்படுற பொண்ணுன்னு அப்படின்னு அண்ணா மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த யாய பொண்ணு மெசேஜ் பண்ணுறா, இன்னைக்கு எதுக்கு குட் மார்னிங் போடலன்னு. போடி, உன் சகவாசமே எனக்கு வேண்டான்னு வீச்சேட்டை டெலிட் பண்ணிடுறாரு. அந்த டைம்ல ஹீரோனி ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பாலாம். அப்ப அண்ணாவும் குட் மார்னிங் சொல்ல, யாரு என்கிட்ட பேசுனா அப்படின்னு இவ சுத்தி முத்தி பாக்குறா. நான் தான் தங்கச்சி, குட் மார்னிங் அப்படின்னு மறுபடியும் சொல்ல, உன் மூளை கலங்கி போயிட்டோ, குட் மார்னிங்லாம் சொல்றா. என்ன பாரு, நீ என்ன பண்ணாலும் நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஆக முடியாது, பேசாம போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்ப. இவளுக்கு சில டைம் பைத்தியம் பிடிச்சிருமோ, பைத்தியம் மாதிரியே பேசிட்டு போறா அப்படின்னு அண்ணா இங்க இருந்து சொல்லிட்டு இருப்பாரு. இங்க ஹீனிய பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்ன பண்றது, நான் சீக்கிரமா சாகணுமே. ஃபோர்த் அண்ணாவை வெறுப்பேத்தலான்னு பார்த்தா அவரு வெறுப்பே ஆக மாட்டேக்காரு. என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் அண்ணா வாராருன்னு கேள்விப்பட்டேன். இருக்கிறதுலயே அவர் தான் ரொம்ப கொடுமையானவர். சொந்த தங்கச்சி வந்ததும் அவர் அந்த அட பொண்ணை சங்கிலி வச்சு கெட்டி ரொம்பவே கொடுமைப்படுத்துவாரு அப்படின்னு அதெல்லாம் நினைச்சு பார்த்து, எப்பா இவ்வளவு கொடுமையானவரா? பட் ஐ லைக் இட், எனக்கு இதுதான் வேணும், அப்பதான் நான் சீக்கிரமா சாக முடியும். சரி, சீக்கிரமா அண்ணாவை வீட்டுக்கு வர வைப்போம், அப்பதான் அவர்கிட்ட வம்பு பண்ண முடியும், அவரை வெறுப்பேற்ற முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அண்ணாக்கு தான் மெசேஜ் பண்றா. ஆக்சுவலி அவர் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. இந்த மாதிரி ரேன் இருக்கான் இல்லையா, அவன் ஸ்கூல்ல ரேக்ல பண்ணிட்டு இருக்கான். படிக்கிற வயசுல ஒழுங்கா படிக்காம லவ் பண்றான், அதுவும் நாய்க்குட்டி மாதிரி அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு ஃபோர்த் அண்ணாவை வசமா மாட்டி விட்டுறா ஹீரோ கிட்ட. அவருமே அடுத்த செகண்ட் ஃபோர்த் அண்ணாக்கு தான் மெசேஜ் பண்ணி கேக்குறாரு. நிங்ஜுன் சொன்னா, இப்பெல்லாம் நீ ஒழுங்கா படிக்க மாட்டேக்காமே. அப்பெல்லாம் இல்லனா, ஜூன் சும்மா சொல்லிருப்பாளா இருக்கும். ஜூனா எப்ப இருந்து செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சா? அண்ணா சும்மா கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காத. சரி, கொஸ்டின் கேட்கல, ஒழுங்கா இரு, இல்லனா அவ்வளவுதான், சீக்கிரமா நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்ல. ஐயோ, இருக்கிறதுலே இவர் தான் ஜூனை ரொம்ப வெறுக்கிற ஆளு. எப்படியாட்டும் அண்ணா கிட்ட இருந்து தங்கச்சி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு வராங்க. அதாவது நம்ம ஹீரோ. அவரை பார்த்ததும், ஐயோ இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு, மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் போல, ஒரு அடி அடிச்சாலே செத்துருவேன் நினைக்கேன். கடவுளே, சூப்பரான மாஸ்டர் பீஸை தான் படிச்சிருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து ஹாய் பிரதர்ன்னு சொல்ல, பேசாம வழிய விடுறியா, நான் அவ்வளோ மாட்டேனே, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி வேன் கண்டே நிக்கிறா. ஹீரோக்கு கோவம் வருது. எப்பா கோவம் வந்துட்டு, இப்போ ஒரே அடியில என்ன கொன்னுருவாரு, நான் சீக்கிரமா ரியல் வேர்ல்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அடிக்கலாம் செய்யல, அவளை அப்படியே தூக்கிறான். ஃபோர்த் அண்ணா என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்ல, அண்ணா பேக் அடிச்சிடாரு. ஐயோ, எனக்கு அண்ணா கண்டாலே பயம், நீ தான் அண்ணாவை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிறாரு. ஹீரோ என்ன பண்றான்னா, அவளை சோஃபால போட்டுட்டு, இந்த மாதிரி சில்லியான ட்ரிக் எல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போக, அண்ணா எனக்கு லீவு தான், சோ இந்த உன் கம்பெனிக்கு கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணாவுமே யோசிக்கிறாரு. ஏன்னா அவருடைய அசிஸ்டண்டும் இன்னைக்கு வரமாட்டார் போல, லீவா. ஸோ இவளை இன்னைக்கு அசிஸ்டண்டா வச்சுக்கலாம் அப்படின்னு, சரி வா அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. அப்ப பின்னாடி ஒரு கார் வருதா, அந்த கார்ல இருந்து ஒரே ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க.
ஆனா அங்க வச்சு ஹாரன் அடிக்க கூடாதாமா. அதனால அண்ணன் என்ன பண்றாங்கன்னா ரிவர்ஸ்ல வந்து அந்த காரை இடிச்சுறாங்க. நான் பண்றதை பார்த்து இவ கண்டிப்பா பயப்படுவா, இனிமே என்கிட்ட வம்பு பண்ண மாட்டா அப்படின்னு அண்ணன் நினைக்க. ஆனா ஹீரோனியும் சூப்பர்னா கலக்கிட்டா, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்படிதான் பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி இருக்கிறவன், அந்த கார்ல இருக்கிறவன், யாருடைய என் காரை வந்து இடிச்சா அப்படின்னு கம்பு எடுத்துட்டு வரான். அதை பார்த்துட்டு ஹீரோனியும் அண்ணா கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி இந்த ஆள் கிட்ட வந்து நின்னா அவன் பார்க்கவே பெரிய தடிமாடு மாதிரி இருக்கான். ஆனா ஹீனி அந்த ஆளை பார்த்துலாம் ஒரு துளி கூட பயப்படவே இல்லை. ஏன்னா அவளுக்கு சாகணும், அதனாலதான் வம்பு பண்ணியே வந்திருப்பா. என்னடா ஒழுங்கா வர முடியாதா அப்படின்னு சொல்லி திட்ட. என்னைய திட்டுறியா? ஆமாடா உன்னதான் திட்டுறேன். இந்த கம்பு எதுக்காக வச்சிருக்கா? ஷோக்காகவே வச்சிருக்கா. இதை வச்சு என்ன அடி, இதுல அடி, வேகமா அடி, ஒரே அடியில நான் போட்டுன்னு போயிடணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல இவன் பயந்துட்டான். அம்மா எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லி அழுதுட்டே ஓடிடுறான். இன்னைக்கெல்லாம் கடுப்பாகுது, பார்க்க தடிமாடு மாதிரி இருக்கான், ஆனா பக்கா தொட நடுங்கி ஒன்னுத்துக்காக மாட்டான், சுத்த வேஸ்ட் அப்படின்னு கடுப்புலயே கால போய் உட்கார. அண்ணாக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. இவ இப்பெல்லாம் நடந்துக்கிட மாட்டாளே, இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்கிறா, ஆனாலும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்களா. அப்ப அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அங்கிள் தான் கால் பண்றாங்க. மிஸ்டர் சன்னு ஒரு பிசினஸ் மேன் உண்டு, அவங்க கூட கோஆபரேஷன் பண்ணணும் தான் ஹீரோட ஆசை. ஸோ அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்புக்கு ஒத்துக்கிட்டாங்க போல கோஆபரேஷன் பண்றதுக்காக. இந்த மாதிரி ஹோட்டல்ல மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனா உடனே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட, என்ன பாரு நீனே கம்பெனிக்கு போய்க்கோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்ல. முக்கியமான வேலையா? அப்போ நானும் வரேன், ஆஃபீஸில் ஒத்துல இருந்தால் போர் தான் அடிக்கும் அப்படின்னு சொல்ல. சரி வா, ஆனால் அங்கே வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, சப்போஸ் ஏதாட்டு பண்ணா உன்னை சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல. ப்ராமிஸ் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு வெளியே அண்ணா கிட்ட நல்ல பண்ணாட்டமாக நடிச்சுக்கிறா. ஆனால் மனசுக்குள்ள கண்டிப்பாக பெரிய பிரச்சனை பண்ணுவேன், நீ என்ன சாகடிக்கணும் அப்படின்னு வில்லத்தனமாக சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோனியும் ஹீரோமே அந்த மிஸ்டர் சன்னை மீட் பண்ண வந்துடுறாங்க. இவ தான் மிஸ்டர் சன்னு. அவர் ஹீரோனியை பார்த்து இது யார் அப்படி சொல்லி கேட்கவும், என்னுடைய நியூ அசிஸ்டன்ட் ப்ளஸ் என்னோட தங்கச்சி கூட அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவ பாட்டுக்கு யாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்காம உட்கார்ந்துட்டு எல்லாரும் உட்காருங்க, உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கிடுங்க, எந்த கூச்சமும் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கெல்லாம் சமக்கோ வருது, பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கான். ஆனா ஹீரோட அன்குலோ, ஜூன் ஒழுங்கா நடந்துக்கிட மாட்டியா, நாங்க நிக்கதானே செய்யறோம், உனக்கு என்னவா ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. ஹீரோனி அவரை ஒரு ஆளா கூட மதிக்கல போல, அவர் திட்டுறதெல்லாம் கண்டுக்காம தான் இருக்கா. இந்த மிஸ்டர் சன்னுக்கு ஹீரோனி பார்த்தோன்னா அவன் மேல ஆசை வந்துட்டு போல. உடனே திட்டாதீங்க அவளை, நாமெல்லாம் ஒரே ஃபேமிலில அப்படின்னு ஹீரோனி கிட்ட வந்து, வயசு பிள்ளைங்களாம் இப்படிதான் துருன்னு இருப்பாங்க, நாம தான் ஒன்னா கத்து கொடுக்கணும், அப்பதான் அவங்களுடைய ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி கால் மேல கையை வச்சு பேசிட்டு இருக்காரு. அவரு தொடுறது பேடா தான் தொடுறாரு, அது ஹீரோனிக்குமே தெரியுது. ஏ கிளவா உனக்கு நான் கேக்குதா அப்படின்னு ஹீரோனி திட்டா. உடனே ஹீரோமே, மிஸ்டர் சன் இப்பெல்லாம் நடக்காதீங்க, மரியாதையா நடந்துக்கிடுங்க, அவ என்னுடைய சிஸ்டர் அப்படி சொன்னா. ஜஸ்ட் சிஸ்டர் தானே, ஓவரா பிக்கப் பண்ணாதீங்க, மிஸ்டர் சன்னே உங்க சிஸ்டர் மேல ஆசைப்பட்டிருக்காங்க, அது உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் அப்படின்னு மிஸ்டர் சன்னோட அசிஸ்டன்ட் சொல்ல. அந்த ஆசீர்வாதத்தை நீயே வச்சுக்கோ, நீனே அவர் கூட ஒன்னாயிரு அப்படின்னு ஹீரோனி பதிலுக்கு சொல்ல. இந்த ஆளுக்கு சமக்கம் வந்துட்டு, ஹீரோ மறந்துடாதீங்க, நீங்களாவே தான் எங்க கூட கோஆபரேஷன் பண்ணு வந்தீங்க, ஆனா நீங்க எங்க கிட்ட ரெஸ்பெக்டாவே நடந்துக்கல, மறுபடியும் அப்படி பண்ணீங்க உங்க கூட கோஆபரேஷனே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல. என்னைய மிரட்டி பார்க்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் கலவரம் ஆகிற மாதிரி தான் இருக்கு. உடனே ஹீரோட அன்கிள் தான், இதுக்கெல்லாம் போய் சின்ன பிள்ளைத்தனமா சண்டை போடலாமா மிஸ்டர் சன், அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஓ உங்களுக்கு இந்த கோஆபரேஷன் வேணுமா, அப்போ இவ என் கூட சேர்ந்து 5 கிளாஸ் ஒயின் குடிக்கணும் அப்படிங்கிறாரு. ஹீரோ முடியாதுங்கிறான். ஆனா ஹீரோனி ஏதோ ஒரு பிளானை போட்டுட்டா, ஒயின் தானே குடிக்கணும், குடிக்கிறேன் அப்படின்னு அப்படியே அவர்கிட்ட க்ளோஸா வந்து செரிஸ் பண்ற மாதிரி பேசுறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு வெறி ஆகுது. அப்படியே பேசிட்டு ஒயின் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மண்டிலே அடிச்சிடா. அந்த ஆளுக்கு மண்டிலேருந்து ரத்தம் பொல பொலன்னு கொட்டுது. உனக்கு எவ்வளவு தெரியும் என்னையே அடிச்சிட்டல அப்படின்னு கூப்பிட. பொட கிளவா, நீயே ஒரு கிளவன், உனக்கு சின்ன வயசு பொண்ணுங்க தேவைப்படுதோ அப்படின்னு காஞ்சு போச்சுன்னு நல்லா திட்டுறா. வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டு அந்த டேபிள்ல உள்ள எல்லா பொருளையும் தட்டி விடுறா. ஹீரோ பாக்குறான், இவளுக்கு பிடிவாதம் இருக்குன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது அப்படின்னா அவன் அவளை பார்த்துட்டு இருக்க. உனக்கெல்லாம் ஒரு நல்ல லெசனை கத்து தந்ததான் கரெக்டா அப்படின்னு அவர் ஒயின் பாட்டில் எடுக்க போக, ஹீரோவோ இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நிற்கிறான். அதுக்கு ஹீரோனியும், அண்ணா நவுலு அவர் அடிக்க வராரு அப்படின்னு முன்னாடி வந்து நின்று அந்த அடியை வாங்கிக்கிறா. ஆக்சுவலா அவளுடைய பிளானே இதுதான். அப்படியே தலை கிறுக்குன்னு சுத்துது. நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அப்படியே மயங்கி கீழே விழுந்துறா. உடனே ஹீரோ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறான். அங்க டாக்டருமே செக் பண்ணி பார்த்தாச்சு போல, அவ மயக்கத்துல தான் கிடக்கா. ஆனா கனவுல கவர்மெண்ட் ஜாப்பு, ஒரு பெரிய மாளிகை, அதெல்லாம் கனவா வந்துட்டு போகுது. அவ
அவள் அப்படியே கண் முழிச்சு பார்க்குறா. ரியல் வேர்ல்டுக்கு வந்திருப்போம் அப்படின்னு நினைச்சு தான் பார்க்குறா. ஆனால் முன்னாடி ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு இவன் எதுக்கு என் கண்ணுக்கு தெரியுறான், ஒருவேளை இது கனவா இருக்கும் போல அப்படின்னு ஹீரோட கண்ணோ காது அது எல்லாத்தையும் டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவோ விட்றியா, இது நிஜமாவே நான் தான், நீ கனவுலாம் காணல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் சாகலையா, எதுக்கு நான் சாகலை, கடவுளை எதுக்கு என்ன சாக விடல அப்படின்னு இவ கடந்து அழுது புலம்புறா. அதை பார்த்து ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் நினைச்சு பார்க்குறாரு. டாக்டர் சொல்லியிருப்பாங்க அவங்க மைண்டு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, மனசுல அவங்க ஒரு விஷயத்த நினைச்சு அப்செட்டாக இருக்காங்க, ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நல்லா பத்திரமா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஹீரோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு பாவம் அந்த மிஸ்டர் சன்னால தான் இவன் ரொம்ப அப்செட்டாக இருக்க போல. ஜூன், அந்த மிஸ்டர் சன் இருக்காங்க இல்லையா, அவர் கூட நான் கோஆப்ரேஷன்லாம் பண்ணவே இல்லை, ஓகேவா, நீ அப்செட்டெல்லாம் இருக்காத, அவர் விரல் கூட உன் மேலே படாது, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படி ஹீரோ சொல்லும்போது, ஹீரோனி அதை கேட்குற மைண்ட் செட்ல இல்லையே, நான் சாகலைன்னா எதுக்கு அவர்கிட்ட அடி வாங்கினேன், எதுக்கு அந்த ஆள்கிட்ட அடி வாங்கினேன் அப்படின்னு ஹீரோ ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்க. அப்போ ஹீரோக்கோ அவங்க அங்கிள் கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தங்கச்சி கிடைச்சிட்டா, டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் பிரதர்ஸ் 4 பேருடைய சொந்த தங்கச்சி, நேம் வந்து யோயோ. இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பாரு, நான் கொடுத்த வேலையை பக்காவாக முடிக்கணும், ஓகேவா, அதில் எந்த சொதப்பலும் வந்துடக்கூடாது, அண்டு பிரதர்ஸ் கூட க்ளோஸ் ஆகி அந்த அடா பொண்ணு ஜூனியர் இருக்கா இல்லையா, அவளை எப்படியாட்டும் வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நான் பக்காவாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிறா. கொடுத்த வேலை முடிகிற வரைக்கும் இவளை பப்பட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் அப்படின்னு அங்கிள் மனசுக்குள்ளே வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காரு. தென் கட் பண்ணா ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுடைய 3 பிரதர்ஸ்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்கிறான், தங்கச்சி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு. அதை கேட்டு அவங்க 3 பேருமே செம ஹாப்பி ஆகுறாங்க. தங்கச்சி சின்ன வயசுலேருந்து கிராமத்தில் தான் வளர்ந்துருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, ஸோ அவளை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, கண்டிப்பாண்ணா நாங்கள் எல்லாருமே பத்திரமா பார்த்துக்கிடுவோம், அண்டு நான் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு சீக்கிரமாக தங்கச்சி பார்க்க வரேன் அப்படின்னு 2வது அண்ணாவும் 3வது அண்ணாவும் சொல்கிறாரு. இவர் தான் 3வது அண்ணா, நான் தங்கச்சிக்காக நிறைய கிஃப்ட்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்ல, பார்த்தா நிறைய காஸ்ட்லியான ஜுவல்லரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொண்டு வைக்கிறாங்க. சூப்பர்ண்ணா, சீக்கிரமாகவே கிஃப்ட் அனுப்பி விட்டுட்டியே அப்படின்னு 4th பிரதர் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோ சரி நான் தங்கச்சியை பிக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாரு. தென் 4th அண்ணா பார்த்தீங்கன்னா அவர் பங்குக்கு ஏதாட்டும் தங்கச்சி கொடுக்கணும் இல்லையா, அதனால அவர்கிட்ட இருக்கிற காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. அப்போ யாரோ வர சவுண்டு கேட்குது, உடனே தங்கச்சி தான் வர போல அப்படின்னு சந்தோஷமா ஆர்வமா எட்டி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோனையும் பித்து பிடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்கா. உடனே அண்ணாவும் அதை பார்த்துட்டு, ஏ ஜூன் என்னாச்சு, கையில் என்ன காயம், இப்படி யார் உன்னை காயப்படுத்தினா அண்ணா கிட்ட சொல்லு, நான் அவங்கள உண்டு இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, அட போடா நானே எதுக்கு சாகலைன்னு வருத்தமாக இருக்கேன், நீ வேற கடுப்பேத்தாத அப்படின்னு அவ அந்த சோஃபாவில் போய் உட்கார. அண்ணா கேட்குறாரு, ஏ ஜூன் உண்மையே சொல்லு அப்படின்னு. நான் அந்த மிஸ்டர் சன் இருக்காங்க இல்லையா, அவங்க மண்டையில் பாட்டில் வச்சு அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறா, அவர் கூட தானே அண்ணா கோஆப்ரேஷன் பண்ணணும்னு இருந்தார், லூஸ் மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி திட்டினவர். ஐயோ, அப்போ கண்டிப்பா அண்ணா ஜூன் மேல சம கோத்துல இருப்பாரு, சொந்த தங்கச்சி வந்ததும் இவளை வெளியே விரட்டி விட்டாலும் விட்டுருவாங்க அப்படின்னு. ஜூன் எதுக்கும் கவலைப்படாத, யார் வந்தாலும் இந்த அண்ணா எப்போதும் உன் பக்கம் தான் அப்படின்னு சொல்ல, அப்படி யார் வராங்க அப்படி சொல்லி கேட்பாலாம். அதுக்கு அண்ணா சொல்ல தயங்குறாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா, அங்க 3வது அண்ணா அவங்க தங்கச்சிக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு கார்டு இருக்கு, அதுல வந்து அவங்க தங்கச்சியோட நேம் போட்டு இருக்கு, யோயோன்னு. அந்த நேமை பார்த்த உடனே இந்த நேமை தானே புக்ல கேள்விப்பட்டோம், அப்போ உண்மையான தங்கச்சி வந்துட்டாலாம், ஐ ஜாலி அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இங்க அண்ணாவோ, என்ன பாரு ஜூன், பெரிய அண்ணா உன்னை வீட்டை விட்டு அனுப்புன்னு சொன்னாலும் நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் எப்போதும் உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா ஆறுதலா. ஆனா ஹீரோனி அண்ணா பேசுறதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லையே. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சொந்த தங்கச்சி வர போறான்னு, எனக்கு இன்னுமே சான்ஸ் இருக்கு, சீக்கிரமா வீட்டுக்கு போலாமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஹீரோ வந்து அந்த யோயோ பொண்ணை கூப்பிட்டு வரான். அவளுமே நேரா 4வது அண்ணன் கிட்ட வந்து ஹாய்னு சொல்ல, அவருமே ஹாய்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி தான் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவன் நேம் ஜூன், உன்னை விட 2 மாசம் மூத்தவன்னு சொல்லும் போது, அப்படியானா அவளுமே அக்கான்னு பாசமா பேசுறா. அதுக்கு ஹீரோனியும் ஆனந்த கண்ணெல்லாம் வடிச்சிட்டு, நல்ல வேலை நீ வந்தான்னு சொல்லிட்டு இருக்க, எதுக்கு இப்போ நீலி கண்ணிலாம் வடிச்சிட்டு இருக்கா, அதான் ஒரிஜினல் வாரிசு வந்துட்டு இல்லையா, பேசாம நீ இந்த வீட்டுக்கு வெளியே கிளம்பு அப்படின்னு இந்த அன்கிள் சொல்ல, எதுக்கு அன்கிள் இப்படி பேசுறீங்க, அக்கா இங்கே இருக்கட்டும், நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி தான் அப்படிதானே அக்கா, அக்கா இந்த டீ எடுத்துக்கிடுங்க அப்படின்னு இவ டீயை கொடுக்குறா. ஆக்சுவலி இவளோட பிளான் என்னன்னா, நம்ம ஹினி அந்த டீயை வாங்க வரும்போது இவ அப்படியே கீழே விழுந்துட்டு ஹினி தான் தள்ளி விட்டா அப்படின்னு ஆக்டிங் பண்ணுவாளாம். அப்போ 2 அண்ணாக்கும் அதை பார்த்து சமக்கோ வந்து அவளை வெளியே துரத்தி விட்டுருவாங்க இல்லையா நம்ம ஹீரோனிய. அப்படி ஒரு பிளானை போட்டு தான் இப்போ நல்ல பொண்ணாட்டும் டீயை கொடுக்குறா.
ஆனா ஹீரோனிய பாத்தீங்கன்னா அவ எதை பண்ணு நினைச்சாலோ அதே நேரடியா பண்ணிடுறா. போடி, நீ என் இடத்த பிடிக்க வந்திருக்கிறியா, நீலாம் என் கால் தூசி கூட ஒருத்து கிடையாது அப்படின்னு கீழே தள்ளி விட்டுறா. அன்கிள் தான், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இப்படி லூஸ் தனமா பண்ணிட்டு இருக்கா. முன்னாடி என்னன்னா கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான கோஆபரேஷனை கெடுத்து விட்டா. இப்போ இந்த வீட்டு உண்மையான வாரிசு வந்திருக்கிறா, அவளையே கீழே தள்ளி விட்டு காயப்படுத்திருக்கிறா அப்படின்னு அன்கிள் கோப்பட. அதுக்கு யோயோவோ, அக்கா உன் இடத்த நான் என்னைக்குமே பிடிக்க மாட்டேன், நீ கவலைப்படாதன்னு சொல்ல. போடி, எப்படினாலுமே நீ எனக்கு வேண்டாம், என்னோட பிரதர்ஸ் எல்லாரையும் நீ திருட பாக்குறாளா அப்படின்னு அங்க அவளுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கா. ஃபோர்த் பிரதரோ, ஏ அமைதியா இரு ஜூன் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. பட் அவ அடங்கே மாட்டுக்கா. ஹீரோக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துட்டு அப்படியே கையை முறுக்கிட்டு வர, அண்ணா அவளை ஒன்னும் செய்யாத, அவ உடம்புல தீய சக்தி இருக்கு போல அப்படின்னு சொல்லி காம்டன் படுத்த. பட் இருந்தாலும் இவ அடங்க மாட்டுக்காளே. என்னன்னா என்ன ரொம்ப வெறுக்கிறியா, கொலை பண்ணணும்னு தோணுதா, பேசாம கொலை பண்ணிரு, இல்லைன்னு வச்சுக்கோவேன் இந்த வீட்டை உண்டு இல்லாம பண்ணிடுவேன். முக்கியமா இவ ஃபேஸ பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு கத்தி எடுத்து குத்த வர அண்ணா வந்து தடுத்துறாரு. உடனே ஹீரோனியோ, அப்போ நீ என்ன கொன்னுரு அப்படின்னு கண்ணை மூடிட்டு நிப்பாளா. ஆனா அண்ணா அதை பெருசா கண்டுக்கிடல. அவ தலைய பாக்குறாரு, அவளுக்கு அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த காயத்துல இருந்து பிளட்டா வருது. ஹீரோக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோனியோ, என்னடா எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ அந்த காயத்தையே குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மெடிசன்லாம் எடுத்துட்டு வர சொல்லி அவளுக்கு மெடிசன்லாம் போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இவளுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவர் இப்படிலாம் கைண்டா நடந்துக்கிற மாட்டாரு, இப்போ இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு குழப்பமா தான் பார்த்துட்டு இருப்பா. ஹீரோவோ, எனக்கு புரியுது உன்னோட வேதனை, சாரி, நாங்க சின்ன வயசுல இருந்து உன்னை நல்லா பார்த்துக்கல, அதனால தானே இப்போ சொந்த தங்கச்சியை கூப்பிட்டு வந்ததும் அவளை உனக்கு பிடிக்கல அப்படி தானே. ஆனா கவலைப்படாத, யோயோ வந்தாலும் நீனும் எங்க தங்கச்சி தான் அப்படி ஹீரோ சொல்லும்போது இதை கேட்டுட்டு யோயோக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவரு இந்த ஜூனை ரொம்ப வெறுக்கிறாரு தான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது இப்போ பாசமா பேசிட்டு இருக்காரு, என்னதான் நடக்குது அப்படின்னா அவளுமே குழம்பு போய் தான் நிக்கிறா. அப்போ ஹீரோனியும், அப்படியா, அப்ப நான் அவளை புள்ளி பண்ணனா என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேட்க, லூஸ் அடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா, சும்மாவே உன்னால கோஆபரேஷன் கேன்சல் ஆயிட்டு அப்படின்னு அன்கிள் மறுபடியும் திட்ட. ஜூனை திட்டுற வேலையை வச்சுக்கிடாதீங்க அன்கிள், அந்த கோஆபரேஷன் போனா போகட்டும், அந்த மாதிரி கோஆபரேஷன்லாம் தேவையில்லை, நம்ம ஃபேமிலியை காயப்படுத்திருக்கான், ஸோ அப்படிப்பட்ட கோஆபரேஷன் வேண்டாம், வேற ஏதாவது கோஆபரேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறா. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு இப்போ ரூம்ல போட்டு தான் அடைச்சு வைக்கிறாங்க. நீ ஏதோ டென்ஷன்ல இருக்கான்னு நினைக்கேன், இந்த ரூம்ல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு ரூமுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. அண்ணா அவ எப்பதான் நார்மல் ஆவா, நட்டுக்கு அந்த கேஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா, டாக்டர் அப்படி என்னதான் சொன்னாங்கன்னு கேட்கறதுக்கு, கவலைப்படாத அவ மைண்ட் சீக்கிரமாவே சரியாகிடும் அப்படின்னு பேசிட்டு போவாங்க ரெண்டு பேருமே. எங்க ஹீரோனியை பாத்தீங்கன்னா புலம்புறா, நான் திரும்ப போகணும், எனக்காக என் கவர்மெண்ட் ஜாப் என் பெரிய மாளிகை எல்லாம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு எப்படியாட்டும் ஃபர்ஸ்ட் இந்த ரூமை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு அங்க சின்னதா ஒரு கம்பி இருக்கும் போல அதையும் எடுத்து வச்சுட்டு கூடவே ஒரு எலி பொம்மையும் எடுத்து வச்சுக்கிறா. அந்த யோயோக்கு எலினா பயம், புக்ல மென்ஷன் பண்ணியிருந்து போல, அது இவளுக்கு ஞாபகம் வரவும் அந்த எலி பொம்மையும் எடுத்து வச்சுட்டு இப்போ டோரை ஓபன் பண்ணிட்டு நேரா யோயோட ரூமுக்கு தான் போறா. அங்க யோயோ பாத்தீங்கன்னா ஹீரோனியை போட்டு தான் திட்டுறா, அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், என்னைய புள்ளி பண்றா அப்படின்னு சமய திட்டிட்டு அவ குளிக்க போயிடா. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோனியை வந்து அந்த எலி பொம்மையும் ஒரு லெட்டரையும் வச்சுட்டு போறா. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னா வெல்கம் ஹோம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ ஹீரோனி போனதும் இவ குளிச்சுட்டு வெளியே வருவாளாம். அப்போ இவளுடைய பாய் ஃப்ரெண்டும் வந்து அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேருமே பேசிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்போ என்னமோ தட்டுப்படுது அப்படின்னு எடுத்து பாக்குறா. பார்த்தா எலி, ஐயோ எலி அப்படின்னு பயந்து கத்துறா. இவ ரூமுக்கு வெளியே தான் ஹீரோனி நிக்கிறா. இப்ப வெளியே வருவா அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளுமே அலிரடிச்சு வரவும் இவ லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்ணிட்டு இப்போ இவ அரைகுறையா ஓடி வருவா அப்படின்னு இவளை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. உடனே அவ அண்ணா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண, அண்ணாவுமே இது உண்மையா அப்படி சொல்லி கேட்கறதுக்கு, ஆமா நான் தான் பண்ணேன், சோ வாட் அப்படின்னு வாலண்டியராகவே ஒத்துக்கிறா. இன்னும் நீ இந்த வீட்டுல இருந்தான்னு வச்சுக்கோவேன், நீ சாப்பிட்ற ஃபுட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மசாலா தூளை அள்ளி போட்டுருவேன், அண்ட் நீ யூஸ் பண்ற ஷாம்பு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள கம்மு மிக்ஸ் பண்ணிடுவேன், அப்படி இப்படின்னு தானே எதாட்டம் ஒன்று பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணுவேன் அப்படி ஹீரோனி சொல்லும்போது இவ என்ன ஓப்பனாகவே என்ன புள்ளி பண்ணுவேன்னு சொல்றா. சரி நம்ம ஆக்டிங்கை கொஞ்சம் ஆரம்பிப்போம் அப்படின்னு இவன் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அண்ணா அக்காக்கு என்ன பிடிக்கல போல, 18 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் என் ஃபேமிலி கிடைச்சிருக்கு, அவங்க கூட சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா அக்காக்கு அது பிடிக்கல, நான் இனிமேல் இங்கே இருக்கிறதே வேஸ்ட்டு, நான் சாக போறேன் அப்படின்னு கிளம்ப. தங்கச்சி
தங்கச்சி அப்பெல்லாம் பண்ணிடாத அப்படின்னு ஹீரோ தடுத்துறான். அண்ணா நீயே முடிவு பண்ணு, இந்த வீட்டில் நான் இருக்கணும் இல்லைன்னா இவா இருக்கணும், ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க தான் இங்கே இருக்க முடியும். ஸோ யார் வேணும்னு நீனே சூஸ் பண்ணிக்கோ அப்படி ஹீரோனி சொல்லும்போது அண்ணாக்கு கோவம் வருது. நானும் சரி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ என்ன பேசினாலும் அமைதியே இருந்தா நீ ஓவரா பேசுறா, இன்னைக்கு ஒரு நல்ல லெசனை கற்று தந்ததான் கரெக்டு அப்படின்னு அண்ணா கோவப்பட. அப்படின்னா என்ன கொன்னுரு, நான் சூசைட் லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், என் சாவுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு, கண்டிப்பா உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க நீ என்ன கொன்னாலும் அப்படின்னு ஹீரோட கையை பிடிச்சு இவளே அவ கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கா. அப்போ நாளாதானவும் வந்து அண்ணா ஜூன் மேல எந்த தப்பு கிடையாது, யோயோ ரூம்ல ஒரு திருட்டு இருந்திருக்கான், இந்த ஜுவல்லரி எல்லாம் ஆட்டை போட்டிருக்கான் அப்படின்னு யோயோட பாய் ஃப்ரெண்டை பிடிச்சு போட அவன் நான் திருட வரல யோயோவை தான் பார்க்க வந்தேன்னு சொல்ல வாரான். அதுக்குள்ள இந்த யோயோ பாத்தீங்கன்னா தலைவனியை வச்சு அவனை அடிச்சிட்டு அண்ணா என் ரூம்ல திருட வந்திருக்கான் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அண்ணா மட்டும் அது அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சான்னா அன்கிள் கொடுத்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணாம போயிடும் இல்லையா, அதனாலதான் ஹீரோவா அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க சொல்லிடுறான். உடனே அவனை பிடிச்சு கூப்பிட்டு போயிடறாங்க. அவன் போன பிறகு நாளாதானாவோ அண்ணா உண்மையை சொல்ல போனா ஜூனுக்கு யோயோ ரூம்ல திருடன் இருக்கிறது ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் யோயோவை வான் பண்ற விதமா அந்த எலிய அவ ரூமுக்கு அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்ல கடைசியில நீ வடிகட்டின முட்டாள் நிரூபிச்சிட்டல்ல அப்படின்னு ஹீனி செம காண்டாகிறா. பட் இருந்தாலும் அண்ணா ஜூன் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், முன்னாடி ஸ்கூல்ல யாயா விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணாலா அதே மாதிரிதான் இப்போ யோயோக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படிதானே அண்ணா, ஜூனுக்கு பெரிய மனசு, அவளுடைய நல்ல குணம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறானா அப்படின்னு சொல்ல ஹீரோவோ அப்படியா சாரி நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சாரி கேக்குறான். ஜூன் பாத்தியா அண்ணா எப்படி உன் நேமை கிளியர் பண்ணிட்டேனா, இனிமே உனக்கு தப்பா எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்ல அவளும் கடுப்புலையே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல யோயோ உனக்கு ஜூன் ஹெல்ப் பண்ணிருக்கா இல்லையா அதனால நீ அவகிட்ட தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு நாளதன சொல்ல எது நான் தேங்க்ஸ் சொல்லணுமா, ஆமா அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அடே அப்பட்டமா தெரியுது அவ எனக்கு தான் பிரச்சனை கொடுக்குறான்னு, நீங்க ரெண்டு பேரும் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா இல்லைன்னா குருடா அப்படின்னு மனசுக்குள்ள போட்டு நல்லா திட்டிட்டு வெளியே அப்பாவி பொண்ணு மாதிரி அக்கா தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல அட போங்கடா என் பிளான்லயே மண்ணடி போட்டுட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து சோகமா கிளம்புறா. போடி உன்னை என்ன பண்றேன்னு பாரு, என் பாய் ஃப்ரெண்டே ஜெயிலுக்கு அனுப்பிட்டாளா அப்படின்னு இவ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனையும் இந்த யோயோவையும் கம்பெனிக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் இங்க இன்டர்னா சேர்ந்துட்டாங்க போல. இப்ப எல்லாருக்கிட்டயே வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. யோயோ தானே சொந்த தங்கச்சி, அதனால எல்லாரும் யோயோ கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாங்க. ஆனா ஹீரோனி சுத்தமா கண்டுக்கிடவே இல்ல. டீ எடுத்து கொடுக்கறது என்ன, ரெஸ்பெக்டா கவனிச்சுக்கிறது என்ன, பத்தாதுக்கு நிறைய ஹிப்ட்லாம் கொண்டு அவ டேபிள்ல அடுக்கி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோனி டேபிள பார்த்தா சுத்தம் அவளை யாருமே கண்டுக்கிறல. உங்களுக்கு எதாட்ட தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு எதுவும் தேவையில்லை, என் அக்கா தான் சும்மா இருக்கா அவளை தான் டீல் பண்ணணும்னு சொல்ல எனக்கு புரியுதா அப்படின்னு இந்த சூப்பர்வைசர் பொண்ணு நேரா ஹீரோனி கிட்ட வந்து நிறைய ஃபைல் எல்லாம் ஹீரோனி கிட்ட தூக்கி போட்டு இந்த ஒர்க்கெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு வான்னு சொல்லுது. ஹீரோனியும் ஆல்ரெடி சாக முடியலன்னு கடுப்புல இருக்கா, இதுல இவ வேற கடுப்புத்துற மாதிரி பேசவும் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறா. நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும், நான் உன்னோட பாஸ், சோ சீக்கிரமா முடி இல்லைன்னு வச்சுக்கோவே உன்னை ஃபயர் பண்ணிடுவேன்னு சொல்ல அடியும் கொய்யால நானே சாக முடியலன்னு கவலையா இருக்கேன் நீ வேற வெறுப்பேத்திரியா அப்படின்னு ஹீரோனி அவளை போட்டு சமைய திட்டிட்டு பயங்கரமா டீஸ் பண்ண. அப்போ இந்த யோயோ பொண்ணை வந்து ஏங்க இப்படிலாம் பேசுறா, அவங்க நம்மளுடைய சீனியர், பத்தாதுக்கு அவங்க நம்மளுடைய மென்டார், சோ அவங்க கொடுக்குற வேலையை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நல்ல பொண்ணாட்டம் ஆக்டிங் பண்ண. ஃபர்ஸ்ட் உன் ஆக்டிங் நிப்பாட்றியா, பார்க்க சகிக்கல அப்படின்னு நல்லா கலாய்ச்சி விட்டுட்டு இந்த சூப்பர்வைசர் பொண்ணுகிட்ட என்னால இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிக்க முடியாது ஓகேவா, இந்த ஃபைலை நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவன் மேலேயே தூக்கி எறிஞ்சிட்டு இந்த யோயோ டீ குடிச்சிட்டு இருப்பா இல்லையா அந்த டீயை வாங்கி இவன் மூஞ்சிலே ஊத்திடுறா. உனக்கு எவ்வளவு தெரியும் என்னையே புள்ளி பண்றியா அப்படின்னு இவன் அடிக்க வர கரெக்டா ஹீரோ வராங்கன்னு சொல்ல உடனே எல்லாருமே அமைதியாகிறாங்க. அண்ணா ஃபைனலி நீங்க வந்துட்டீங்களா, அக்கா பிரச்சனை பண்றாங்க, சூப்பர்வைசர் மேலேயே டீ எடுத்து ஊத்திட்டாங்க, பத்தாதுக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட மாட்டி விட ஆமா நான் தான் வேன்கண்டு டீ எடுத்து அந்த பொண்ணு மூஞ்சில ஊத்துனேன், இப்போ என்ன கோவம் வருதா, கோவம் வந்தா என்ன கொலை பண்ணிரு அப்படி ஹீரோனி சொல்லும்போது அப்போ அந்த டைம்ல ரெண்டு கொலிக்ஸை வந்து ஜூன் மேடம் மேலே எந்த தப்பும் கிடையாது, சூப்பர்வைசர் தான் பார்ஷாலிட்டி பார்த்தாங்க, யோயோ மேடத்துக்கிட்ட ரெஸ்பெக்டா நடந்துக்கிட்டாங்க, ஆனா ஜூன் மேடம் கிட்ட ரூடா தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஹீரோக்கெல்லாம் கோவம் வருது. ஆக்சுவலா அந்த ரெண்டு கொலிக்ஸ் பொண்ணுக்கும் இந்த
சூப்பர்வைசரை பிடிக்காதான், அதான் மாட்டி விட்டுருக்கு. ஹீரோனியும் அடே எனக்குனே வருவீங்களா அப்படின்னு அவ செம கடுப்பாகிறா. உனக்கு எவ்வளவு தெரியும், ஜூனியர் புலி பண்ணிருக்கிறா, இப்படிதான் ஜூனியரா வரவங்கள புலி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லப்பா சாரி தெரியாம பண்ணிட்டேன், இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கிடுங்களேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்கிறா. பட் ஹீரோ அவளை கண்டுக்காம ஹீரோனிய மட்டும் கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவளுமே பின்னாடி போறா. இவளை மட்டும் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு இவளுக்கு செம கடுப்பாகுது. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அவ மூஞ்சில லைட்டா டீ சிந்தி இருக்கும் போல அதை தொடச்சு விடுறான். தொடச்சு விட்டுட்டு என்ன பாரு, யாராட்டும் உங்ககிட்ட வம்பு பண்ணாங்கன்னா டைரக்டா என்கிட்ட வந்து சொல்லு, நான் அவங்க டீல் பண்ணிக்கிறேன் அப்படி ஹீரோ சொல்லும்போது, என்ன இவரு பாசமெல்லாம் பேசுறாரு, கதைப்பிடி இவரு டெரரான ஆள் தானே, என்னடா நடக்குது அப்படின்னு ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. சரிண்ணா நான் இப்போ ஃபைன் தான் போறேன் அப்படின்னு சொல்லி அவ அங்கிருந்து கிளம்பிடா. அப்புறம் ஹீரோட அசிஸ்டண்டா வராரு. அவர் ஃபுட்டேஜை பார்த்துருப்பாரு போல, அதுல கிளியராகவே தெரியுது இந்த யோயோ பொண்ணு தான் சூப்பர்வைசர் பொண்ணுகிட்ட சொல்லி ஜூனை புலி பண்ண சொல்லியிருக்கான்னு. அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல, அப்படியானி இப்போ யோயோவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா அவ செமையா ஆக்டிங் பண்றா. ஆனா நான் போய் புலி பண்ணுவேன்னா, நான் அவங்கள புள்ளியே பண்ணல அப்படின்னு சொல்லி செமையா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ உடனே அந்த ஃபுட்டேஜை காட்டுறான். இப்பயாவது உண்மையை சொல்லு அப்படின்னு டெரரா கேட்கும்போது, அண்ணா சாரிண்ணா, ஆனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன புலி பண்ணாங்க அதான் அப்படிங்கிறா. ஹீரோ இவ சொல்றதெல்லாம் நம்பின மாதிரி தெரியல. என்ன பாரு அகைன் அவளை புலி பண்ணா அவ்வளவுதான் அப்படின்னு நல்லா வார்ன் பண்ணி அனுப்பி விடுறாரு. உடனே இவ இந்த விஷயத்த ஹீரோட அன்களுக்கு தான் கால் பண்ணி சொல்றா. சொல்லிட்டு வேற ஃபர்ஸ்ட் அண்ணாவும் நாலாவது அண்ணாவும் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்கன்னு சொல்ல, அப்படியா அப்ப நீ மத்த ரெண்டு பிரதர்ஸையும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கோ அப்படின்னு அந்த அன்கிள் சொல்றாரு. அவளுமே சரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி எப்படியாட்ட பழி வாங்கணும் தான் நினைக்கிறா. அதுவே இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளா எதுக்காக நம்மளால சாக முடியல அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வெளியே இந்த யோயோ வந்து அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் கொலை விட்டு போறா. அதை ஹீரோனுமே பாத்துறா. இது அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு திருடன் வந்தவன் தானே, அப்ப இவன் திருடன் கிடையாதா இவளுடைய பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு இப்பதான் ஹீரோனுக்கே தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காருக்குள்ள போய் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம ஹீரோனுமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டா. இவ கையில தான் என் விதியே இருக்குது. இந்த வீடியோவை இவ கிட்ட காமிச்சு இவளை நல்ல வெறுப்பித்தி என்னை கொலை பண்ண தூண்டணும் அப்படின்னு இவ ஒரு பக்கவா பிளான போட்டுட்டு தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. தென் கட் பண்ணா இன்னைக்கு வெல்கம் பார்ட்டி அந்த யோயோக்காக வைக்கிறாங்க. அதனால ரெண்டாவது அண்ணாவும் மூணாவது அண்ணாவும் வீட்டுக்கு வராங்க. இவங்க தான் ரெண்டாவது அண்ணா ஆக்டரா இருக்காங்க. ரெண்டு பேருமே தங்கச்சிக்காக கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தங்கச்சிக்கு ஏன் கிஃப்ட் தான் பிடிக்கும், உன் கிஃப்ட்லாம் பிடிக்காது பாரு அப்படின்னு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போறாங்க. வீட்டுக்குள்ள இந்த யோயோ என்ன பண்றான்னா, ஹீரோயினுக்கு பிரதர் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல, அதை எடுத்து போட்டுட்டு வந்து நிக்கிறா. ஏன்னா அப்பதானே ஹினி இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இது ஏன் ட்ரெஸ்ஸா அப்படின்னு இவகிட்ட சண்டை பிடிப்பா, கோப்படுவா, அடிப்பா. அப்படி பண்ணானா இவ பிரதர்ஸ் முன்னாடி ஆக்டிங் பண்ணி நம்ம ஹினியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம் அப்படிதான் இப்படி ஒரு பிளானை போட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிக்கிறா. அந்த சமயத்துல கரெக்டா ஹீரோனி வரவும் இவ நல்ல பொண்ணாட்டம், அக்கா சாரி ட்ரெஸ் அழகா இருந்துச்சா அதான் எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னு நல்ல பொண்ணாட்டம் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. பரவாயில்ல உனக்கு எந்த ட்ரெஸ் வேணாலும் எடுத்து போட்டுக்கோ, இன்னைக்கு நான் உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் தர போறேன் அப்படின்னு சொல்ல, சர்ப்ரைஸ் கிஃப்டா, ஆமா டொட்டை அப்படின்னு இவனும் இவளுடைய பாய் ஃப்ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை தான் காட்டுறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு செம டென்ஷன் ஆகுது. அப்பா அன்னைக்கு செம ஆக்டிங் பண்ணியிருக்கா போல, அப்ப அன்னைக்கு அவன் பொருளை திருட வரல உன்னதான் திருட வந்திருக்கான் அப்படின்னு நல்லா டீஸ் பண்ணிட்டு, இந்த விஷயம் மட்டும் உன் பிரதர்ஸ்க்கு தெரிய வந்துச்சு அவ்வளவுதான் உன் ஜோலி முடிஞ்சு, நான் பிரதர்ஸ் கிட்ட சொல்ல போறேனே அப்படின்னு இவ பிரதர் வாங்கன்னு கத்திட்டு இருக்க. இவ டக்குன்னு கத்திரிக்கோளை எடுத்து வச்சுட்டு உன்னை கொல்ல போறேன்டி அப்படின்னு நிக்கிறா. இதுக்கு தானே நான் உன்னை வெறுப்பேத்தின, சீக்கிரமா குத்துன்னு நம்ம ஹினி ரெடியா நிக்கிறா. அப்போ ரெண்டாவதானாவும் மூணாவதானாவும் தங்கச்சி நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சவுண்ட் போட்டு வர, உடனே இவன் என்ன பண்றானா ஹினியை குத்தாம ஹினியோட போன் இருக்கு இல்லையா அதை கீழே தள்ளி போட்டு உடைச்சிடா. பத்தாதுக்கு அவ ட்ரெஸ்ஸை அவ வெட்டிட்டு அந்த கத்திரிக்கோலை நம்ம ஹினி கிட்ட கொடுத்து அவ கீழே விழுந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஹினி தான் புள்ளி பண்ணா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த டைம்ல அண்ணாமார்களும் வந்துறாங்களா. இதை பார்த்துட்டு அவங்க பதறாங்க. தங்கச்சி உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேக்குறாங்க. அவளுக்கு இவங்க யாருன்னே தெரியல போல. ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்படி சொல்லி கேக்குறா. நான் தான் உன்னுடைய செகண்ட் அண்ணா அவன் தேர்ட் அண்ணா அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்துட்டு, இவளை உன்னை புள்ளி பண்ணா அப்படி சொல்லி கேட்கறதுக்கு, ஆமா அவங்க ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேனா அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதனால இந்த ட்ரெஸ்ஸை கண்டத்தனமா வெட்டி போட்டோ எடுத்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடுவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சிஸ்டருக்கு பயம் நான் அவங்க இடத்த பிடிச்சிருவேன்னு, அதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இவ ஒரு ஆக்டிங்கை போட, எப்பா செம நடிப்பு, பரவாயில்ல இவளை வச்சுதான் நம்ம சாக முடியும் அப்படின்னு ஹீரோனி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. இங்க ரெண்டாவது அண்ணா பாத்தீங்கன்னா உனக்கு எவ்வளவு தைரியம், யோயோவே புள்ளி பண்ணிருக்கிறா, பத்தாவதுக்கு பிளாக்மெயில்லாம் பண்ணிருக்கிறா, என்ன ஜெயிலுக்கு போன ஆசையா அப்படி சொல்லி கேட்க, அண்ணா ஜெயிலாம் நல்லதா இருக்கும், அதை விட கொடுறமானது என் லேப் தான், அங்க கூப்பிட்டு போய் அவளை ரிசர்ச் பண்ணாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு
மூணாவது அண்ணா டெரரை சொல்ல, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டாடி, உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோனியும் ஒரிஜினல் ஸ்டோரி படி இந்த மூணாவது அண்ணா அந்த அடா பொண்ணை லேபுக்கு கூப்பிட்டு போய் பயங்கரமா சித்திரவதைப்படுத்துவாரு அப்படின்னு அதெல்லாம் நினைச்சு பாக்குறா. நினைச்சு பார்த்தா இப்பவுமே என் உடம்புல வலிக்குது, பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்கு, அப்பதான் சீக்கிரமா சாக முடியும். ஸோ நீங்க 2 பேரும் என்னுடைய லைஃப் சேவியர், உங்களை வெறுப்பேத்தி தான் நான் சாக போறேன் அப்படின்னு ஹீரோனி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, நான் அப்பவே பண்ணதெல்லாம் புல்லிங் கிடையாது, இப்போ பண்றதுதான் புல்லிங் அப்படின்னு அவளை போட்டு சரமாரியா அடிக்கிறா. இதை பார்த்துட்டு அண்ணாக்குமே சமக்கம் வந்துட்டு, நான் ஃபர்ஸ்ட் உன்னை கொல்றேன்டி அப்படின்னு கழுத்து பிடிச்சுன்னு இருக்கேன். அப்போ யோயோவோ, அண்ணா நான் இங்க வந்ததே ஃபேமிலி கூட ஹாப்பியா இருக்கலான்னு தான் வந்தேன், ஆனா அக்கா மட்டும் என்னை ஏத்துக்கிட்டே மாட்டேக்காங்க அப்படின்னு பாவமா பேச, நீ எப்படி பாவமா பேசினாலும் உன்னை கண்டிப்பா நான் ஏத்துக்கிட்டே மாட்டேன்டி, ஏன்னா உன்னை பார்க்க எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, உன்னை ஃபர்ஸ்ட் கொல்றேன்டி அப்படின்னு ஹீரோனி வந்து அண்ணாவை வெறுப்பேத்துற மாதிரி பேச அவரும் வெறுப்பாகிட்டாரு. நீ அவளை கொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொல்றேன்டி அப்படின்னு கழுத்தை ரொம்ப பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்க. எனக்கு இதுதான் வேணும், சீக்கிரம் 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 என்ன சாகடிச்சிரு, அந்த 2 பக்கிகளும் வரதுக்கு முன்னாடி சீக்கிரம் என்ன சாகடிச்சிரு அப்படின்னு ஹீரோனி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. அவ நினைச்ச நேரமா என்னன்னு தெரியல, அவங்க 2 பேருமே வந்து நிக்கிறாங்க. டி லூசாடா, ஓ மூளை குழம்பி போயிட்டா, அவ நம்மளுடைய தங்கச்சி, அவளை போய் காயப்படுத்துற அப்படின்னு ஹீரோ நல்லா திட்டிட்டு அவர் கையை எடுத்து விட்டுறான். இங்க 4th அண்ணாவோ, ஜூன் கவலைப்படாத, அதான் நாங்க வந்துட்டோம்ல, உன்னை யாராலையும் காயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல, ஏன்டா நீங்க வந்தீங்க, என் பிளானையே நாசமாக்கிட்டீங்க அப்படின்னு இவ மனசுக்குள்ள கடந்து புலம்பிட்டு இருக்கா. இவளெல்லாம் எங்க தங்கச்சியை ஏத்துக்கிட முடியாது, இவ யோயோவையே காயப்படுத்திருக்கா, பத்தாதுக்கு அவளை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவெல்லாம் சாகருக்கு தகுதியானவ தான் அப்படின்னு 2வது அண்ணாவும் 3வது அண்ணாவும் சொல்லிட்டு இருக்க. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் சாகருக்கு தகுதியானவ தான், ஸோ இன்னைக்கு என்ன சாகடிச்சிருங்க, இல்லைன்னா தேனத்தோன்னா இவளுக்கு பிரச்சனை கொடுப்பேன், ஏன் இன்னைக்கு நடக்க போற வெல்கம் பார்ட்டி இருக்கு இல்லையா, அதை கூட கெடுத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்றா. ஏன்னா அப்பயாவது இவங்க எல்லாரும் கோப்பட்டு இவளை கொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு சொல்றா. அதே மாதிரி 2வது அண்ணாவும் கடுப்பாயிட்டு அப்படியே அவளை கொலை பண்றதுக்காக கிட்டக்க வர ஹீரோ தடுத்துறான். நான் ஒன்றும் சாகலை, இங்கே தான் நிற்கேன், ஓகேவா, எங்களை மீறி தான் ஜூன் கிட்ட போக முடியும், அவ பக்கம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஹீரோவும் 4th அண்ணாவும் சொல்ல, என்ன மந்திரத்தை போட்டு தான் உங்க 2 பேரையும் மைக்கு வச்சிருக்காளோ தெரியல, இப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரியுறீங்க. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிடுங்க, யோயா தான் நம்ம சொந்த தங்கச்சி, அவ ஜஸ்ட் அட பொண்ணு மட்டும்தான், அது போக அவ யோயாவையே புள்ளி பண்ணியிருக்கான்னு சொல்ல, அவ புள்ளி பண்றது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இந்த கேவலமான வீடியோ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இவ அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அந்த வீடியோ தான். இது எப்படி இவர்கிட்ட போச்சு, நாம தான் ஃபோனை உடைச்சிட்டோமே அப்படின்னு இவ ஷாக் ஆக, அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் 4th அண்ணாவும் டெக்கரேஷன் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தாங்க. பலூன்லாம் ஊதிட்டு இருந்திருப்பாங்களா, அப்போ ஹீரோவோ டே ஏதாட்ட சாங் இருந்தா போட்டு விடுடா அப்படின்னு சொல்ல அவருமே போட போறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்க்ரீன்ல யோயோ வந்து அவ பாய் ஃப்ரெண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அந்த வீடியோ ஓட ஆரம்பிச்சிட்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணல, என்ன வீடியோடா இவ்வளவு கேவலமான வீடியோலாம் போன்ல வச்சிருக்கா, ஃபர்ஸ்ட் அதை டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லி திட்டுறான். அண்ணா உண்மையே சொல்ல போனா என் போனை கனெக்ட் பண்ணவே இல்லை, வேற யார் போன் தான் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்ல, அப்பதான் ஃபேஸ பாக்குறாங்க, இது யோயோ தானே, அந்த பையனை தானே திருடன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தோம், அப்போ நம்ம கிட்டவே நாடகம் ஆடி இருக்காங்களா அப்படின்னு அவங்களுக்கு அப்பதான் தெரிய வந்திருக்கும். இப்ப இதெல்லாம் இவங்க கிட்ட சொல்ல அப்பதான் எனக்குமே ஞாபகம் வருது, ஐயோ நம்ம கைப்பட்டு தான் தெரியாம கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. எதுக்காக முன்னாடி போய் சொன்னா, இந்த வீடியோக்கு சரியான எக்ஸ்பிரஷன் தா அப்படின்னு கேட்க அவளுமே ஒரு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த பையனோட நேம் வந்து மோ, அவனுக்கு என்ன பிடிச்சு போயிட்டு அதனால என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி என் கூட தப்பா நடந்தான், அப்புறம் அதை வீடியோ எடுத்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடுவேன்னு மிரட்டினான். அதான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ கூட அவை தான் திருடன்னு சொல்லி மாட்டி விட சொன்னான். ஸோ அதனால தான் நான் அப்படி மாட்டி விட்டேன், எனக்கு வேற வழி தெரியல, அதுக்காக தான் போய் சொன்னேன். அவன் வந்து என்னுடைய பிரைவேட் வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி இதெல்லாம் பண்ண வச்சான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆக்டிங் பண்றா. பட் இதெல்லாம் நம்ம ஹீரோவும் 4th அண்ணாவும் நம்பவே இல்லை, மற்ற 2 பிரதர்ஸும் நம்பிட்டாங்க. உன்னையே பிளாக்மெயில் பண்ணானா, அவனை சும்மாவே விடக்கூடாது, இனிமே ஏதாட்டு பிரச்சனைனா எங்க கிட்ட வந்து சொல்லு, நாங்க டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஆறுதலா பேசுறாங்க. ஆனா 4th அண்ணாவோ, அந்த வீடியோல உன் ஃபேஸை பார்க்கும்போது உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாதிரிலாம் தெரியலையே, நீ ஜாலியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, சி தங்கச்சிக்கிட்ட இப்படிலாம் பேசுறா, அவளே மனசு உடைஞ்சு போயிருக்கா, நீ இன்னும் அவளை காயப்படுத்துறியா, நீலாம் ஒரு அண்ணாவா அப்படின்னு சொல்லி நாளதனை போட்டு நல்லா திட்டிட்டு இவகிட்ட, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, உனக்காக நாங்கள் இருக்கோம், நாங்கள் உனக்காக கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், வா ரூம்ல வச்சு பார்ப்போம் அப்படின்னு 2வது அண்ணாவும் 3வது அண்ணாவும் அவளை கூப்பிட்டு போயிடறாங்க. இங்கே ஹீரோவும் ஹீரோனிக்கிட்ட உனக்கு ஒன்றும் ஆகலல்ல, நல்லா தானே இருக்கா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்க. 4th அண்ணாவோ, தங்கச்சி நீ எதுக்கும் கவலைப்படாத, நானும் பெரிய அண்ணாவும் எப்போதும் உன் பக்கம் தான் அப்படின்னு சொல்ல, அட போங்கடா
அழகா செத்துருப்பேன், எதுக்கு நீங்க 2 பேரும் வந்து இதை கெடுத்து விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப சோகமா போக, இவன் ஏன் இப்படி சோகமா போறா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஒருவேளை 2வது அண்ணாவும் 3வது அண்ணாவும் அவகிட்ட நல்லா நடந்துக்கிட மாட்டேக்காங்கல்ல, அதனால மனசு ஒடிஞ்சு போறாளா இருக்கும் அப்படின்னு 4வது அண்ணா சொல்ல, ஹீரோக்கு அவ அப்செட்டா சோகமா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அதனால அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு பொண்ணை எப்படி ஹாப்பியா வச்சுக்கிறது அப்படி சொல்லி கேட்க, அது ரொம்ப ஈஸி, அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுத்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்லரி, பேக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு திங்க் பண்ணுறான். முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கவர்மெண்ட் ஜாப்பு, பெரிய மாளிகைன்னு உளறிப்பாள்ல, அது ஹீரோக்கு ஞாபகம் வரவும் அவளுக்கு ஐலண்டை வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறான். அந்த தீவுக்கே அவ தான் ராணி. ஸோ ஐலண்டை வாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவரும் சரின்னு சொல்லிட்டு, பாஸ் இன்னொரு விஷயம், 2வது பிரதர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி தப்பான ரூமர் வந்து ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது அவங்க ஏதோ ஒரு ஃபேன் கால் கூட ஒன்றா இருந்துட்டாங்க அப்படின்னு. இதனால கம்பெனியில் ஸ்டாக் மார்க்கெட்லாம் டவுன் ஆகுதுன்னு சொல்ல, அவன் கிறுக்குத்தனமாக ஏதாட்ட பிரச்சனை இழுத்து விடுவான். ஆனால் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டானே, இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறான். அதுவே இந்த பக்கம் இந்த யோயோ இருக்கா இல்லையா, அண்ணாவோட ஆட்டோகிராஃபை வாங்கி வச்சுட்டு இதை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிப்பேன், அவங்க கண்டிப்பாக ஜெலஸ் ஆவாங்க அப்படின்னு அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனால் மனசுக்குள்ள இந்த ஆட்டோகிராஃபை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், பேசாமல் நிறைய காசுக்கு வித்துற வேண்டிதான் அப்படின்னு இப்படி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கா. அப்போ அண்ணாவோட மேனேஜரும் வராங்க. அவங்க ஹீரோனி கிட்ட, உனக்கு சேனுடைய ஆட்டோகிராஃப் ஃபோட்டோ வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, அவளுக்குலாம் அது கொடுக்க வேண்டாம், என்ன பாரு ஹீரோயின், உனக்கு இது வேணும்னா யோயோ கிட்ட சாரி கேளு, அதுக்கப்புறம் வேணா தாரேன் அப்படி சொல்லும்போது, ஹையடா உன் ஃபோட்டோ யாருக்கு வேணும், அதை நீயே பொக்கிஷமா வச்சு பூஜை பண்ணு. அண்ட் இவன் உன் ஃபோட்டோவை பத்திரமா வச்சுக்கிடுவான்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வைக்க மாட்டா, அவள் ஏதோ ஒரு மோட்டிவில் தான் அந்த ஃபோட்டோவே வாங்கியிருக்கான்னு சொல்ல, ஏன்க்கா இப்படி பேசுகிறா அப்படின்னு இவ ஒரு இழுகையை போட, 3வது அண்ணாக்கு கோவம் வந்துட்டு, நானும் வந்துருந்து பார்க்கேன் அவகிட்ட நீ ரூடாகவே நடந்துட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் அவகிட்ட சாரி கேளுன்னு சொன்னா, அதெல்லாம் கேட்க முடியாது, எனக்கு பார்க்க உனக்கு ஒத்தக்கான்னு சரியில்லைன்னு தோணுது, பேசாம டாக்டர் போய் செக் பண்ணு, ஏன்னா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே உனக்கு தெரியல அப்படி ஹீரோனி கலாய்ச்சி விடுவாளா. என்னையும் இன்சல்ட் பண்றியா அப்படின்னு அண்ணாக்கு கோவம் வருது. அந்த சமயத்துல ஹீரோவோ வாரான். என்ன காலங்கத்திலே சவுண்ட் போட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வாரான். அண்ணா இவ என்னையும் 3வது பிரதையும் அசிங்கமா பேசுறானா, அதான் நாங்க அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு சொல்லும் போது, ஆன்லைன்ல ஒட்டுமொத்த பேரும் உன்னதான் கழுவி ஊத்துறாங்க, இதுல ஜூன் உன்ன லைட்டா திட்டினதும் கோவ பொத்துட்டு வருதா, என்ன பாருடா, இந்த ரூமர் பிரச்சனையால நிறைய பேரு கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, ஸோ என்னதான் நடந்துச்சுன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்க, அண்ணா நான் எந்த தப்பும் பண்ணலண்ணா, அந்த பொண்ணு என்னுடைய ஃபேன்கள், அவ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதுக்கு நான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், ஆனா இப்படி ரூமரை கிளப்பி விடுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, யாரும் எனக்கு பின்னாடி இருந்து சதி வேலை பண்றாங்கன்னு சொல்ல, சரி ஓகே இன்னைக்கு நைட்டு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் இருக்கு, அதுல வச்சு நீ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணு, அப்பதான் உன்னுடைய ரெப்புடேஷன் போகாது, அண்டு உன்னை ஒத்தையில அனுப்ப முடியாது, மறுபடியும் ஏதாட்டு பிரச்சனை இழுத்து விட்டானா என்ன பண்றது, அதனால உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக நான் ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ண போறேன்னு சொல்ல, இதை கிட்ட ஹீரோனியும், அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமோ, அண்ணா கூட போய் அவருடைய ரெப்புடேஷனை கெடுத்து விட்டா அவர் கண்டிப்பா கோவமாகி என்னை கொன்னுருவாரு, ஐ ஜாலி அப்படின்னு, அண்ணா நான் போறேனான்னு சொல்ல, இதை கேட்டு எல்லாருக்குமே சமஷாக்கு, அண்ணா நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா, ஒட்டுமொத்த கேர்ள்ஸோட கண் எல்லாமே உன் பக்கமாக தான் இருக்கும், ஸோ உன்னை பத்திரமா பார்த்துக்கிறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு பேசுவாளாம். ஆனால் அண்ணா அந்த ஐஸில் கரையவே இல்லை, நீனே ஒரு பைத்தியம், உன்னெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது, அண்ணா இவெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்ல, உடனே யோயோவோ அண்ணா நான் வரேன்னு சொல்ல, ஓகே அண்ணா யோயோவே வரட்டுன்னு சொல்ல, சரி யோயோவையும் கூப்பிட்டு போ ஜூனியும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல, 2வது அண்ணாக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலி அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பாரு, ஒரு பொண்ணை ஹாப்பியாக வச்சுக்கணும்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணால் அந்த பொண்ணு ஹாப்பியாக இருப்பான்னு, அதான் ஹீரோ இப்போ இப்படி பண்ணியிருப்பான். ஹீரோனியும் தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு ஹக் பண்ணிட்டு, கவலைப்படாதீங்க அங்கே போய் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட, இதை பார்த்து ஹீரோவோ இப்படி பண்ணா பொண்ணுங்களை ஈஸியாக ஹாப்பியாக வச்சுக்கலாமோ அப்படின்னா அவனுக்குமே ஹாப்பியாக இருக்கு. தென் கட் பண்ணால் இப்போ எல்லாருமே அண்ணாவோட ரூமில் தான் இருக்காங்க. ஆக்சுவலி அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து நைட்டு தானே ஆரம்பிக்கும், அதனால இவங்கெல்லாம் ரூமில் வந்து இருக்காங்க. அப்போ மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அண்ணாக்கு தண்ணி கொடுக்க அவருமே குடிக்கிறாரு. அப்போ குடிக்கும் போது ட்ரெஸ்ஸில் சிந்திக்க அதை பார்த்துட்டு மேனேஜரை தொடச்சி விடுறாங்க. ஸோ இவங்க வந்து கேஷுவலாக தான் தொடச்சி விடுறாங்க. ஆனால் இதை பார்த்த ஹீரோனிக்கு தப்பாக தெரியுது. அவங்க 2 பேரும் ஏதோ ரொமான்டிக் ஃபீலில் பார்த்த மாதிரி, இந்த மாதிரிலாம் பிகே பண்ணுறாங்களா அப்படின்னு அவள் பார்த்துட்டு இருக்க, அந்த மேனேஜர் அண்ணா கிட்ட வந்து குளிக்கும் போது இந்த சட்டியை போட்டுக்கிடுங்கன்னு சொல்ல, இதை பார்த்துட்டு இவளுக்கு இன்னுமே ஷாக் ஆகுது.
ஏன்னா அண்ணாக்கு அவங்க திங்ஸை யார் தொட்டாலும் பிடிக்காதாம்மா. அப்படி இருக்கும்போது இவர் அந்த ஜட்டி எடுத்து கொடுக்குறாரு. ஒருவேளை இவங்க 2 பேர் தான் ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஹீரோனிக்கு டவுட்டும் வருது. அதே சமயம் அதை நினச்சி சிரிப்பு தான் வருது. உடனே அண்ணா கிட்ட, ஆமாம் நீங்கள் 2 பேர் தான் ஒன்றா தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அண்ணா கடுப்பாயிட்டாரு. என்ன பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அவன் ரூம் பக்கத்தில் இருக்குது, இதில் நான் மட்டும் தான் படுப்பேன், என் பெட்டை யார்கிட்டையும் ஷேர் பண்ணதே கிடையாது சொல்ல, யார் கூட ஒன்றா இருந்தது கிடையாதா? ஆனால் நான் உங்களை பற்றி ரூமர் கேள்விப்பட்டேனே, நீங்கள் ஏதோ ஃபீமேல் ஃபேன் கூட ஒன்றா இருந்தீங்கன்னு. அது என்ன ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்க, மற்றபடி எதுவும் கிடையாதுன்னு சொல்ல, ஆமாம் ஆமான்னு யோயோவும் மேனேஜரும் சொல்ல, அப்படியா, ஆனால் என்னால் நம்ப முடியலப்பா அப்படின்னு அண்ணாவை வெறுப்பேற்றி விட்டுட்டு இருக்கா. அண்ணாவும் கடுப்பாயிட்டாரு. அப்படியே 2 பேரும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் அண்ணாவோ, சரி என் பக்கத்தில் இருந்து என்னை கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு நீ 3 கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு, யார்கிட்டையும் நம்ம அண்ணா தங்கச்சின்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? 2வது, என்னை பற்றி அவதூறாக தப்பாக பேசக்கூடாது. கடைசியாக 3வது, என் பர்மிஷன் இல்லாமல் என்னை அக்லியாக ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு 3 கண்டிஷனை சொல்கிறாரு. ஹீரோனையும் சரி சரின்னு எழுதி வச்சுக்கிறா. ஆனால் அவர் நோட்டை பார்த்தா தான் தெரியுது அவர் சொன்னதுக்கு எதிர்மாறாக எழுதி வச்சிருக்கா. அதாவது அவர் என்னதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கா. ஏன்னா அப்படி பண்ணதானே அண்ணா கோவப்படுவார். அதுக்கு இப்போ ரிஹர்சல் பண்ணணும் அப்படின்னு அண்ணாவை கூப்பிட்ட, அண்ணாவுமே ஹீரோனியை மட்டும் இங்கே இருக்க சொல்லிட்டு யோயோ கூப்பிட்டு போயிடாரு. நம்ம ஹீரோனி ஃபோன் எடுத்து பார்க்குறா. அதில் அண்ணா பற்றி இன்னொரு ரூமருமே போட்டிருக்கு. முன்னாடியே அந்த ரூமர் வந்திருக்கும் போல. அது என்ன ரூமர்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா இருக்காரு இல்லையா, டைரக்டர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு காசு கொடுத்துருக்காரு, அண்டு சியான்னு ஒரு நடிகை பின்னாடி சுற்றிட்டு இருந்தாராம்மா அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்க்கும்போது இவளுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிட்டு, அண்ணா சொல்லியிருப்பாங்க நான் வேற ஒருத்தவங்க தான் லைக் பண்ணுறேன்னு. அது அவளுக்கு ஞாபகம் வருதா? அப்போ அவருடைய ஃபர்ஸ்ட் லவ் இந்த சியா பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிரா. ஆனால் இந்த சியா பொண்ணு தானே டேரக்டர் கூட ஓடி போனா. அப்புறம் இல்லை, இப்போ 2 பேரும் ஹாப்பியான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது தெரியாம அண்ணா முட்டாள் மாதிரி இருக்காரு. இதுல வேற அந்த டேரக்டரோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு இவர் நிறைய காசு வேற கொடுத்துருக்காரு. பாவம் அவருக்கே தெரியல அவரை ஏடிஎம் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி இவ சிரிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு லைவ்ல வச்சு இது எல்லாத்தையும் நம்ம சொல்லணும், சொல்லி அவரை அசிங்கப்படுத்த போறேன். அப்புறம் என்ன, அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தென் என்னுடைய கனவு நிறைவேறிடும் அப்படின்னு இவ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்படியே நைட் ஆகுதா, அந்த லைவ் ஸ்ட்ரீமும் ஸ்டார்ட் ஆகிருது. அண்ணா இருக்காரு இல்லையா, ஃபேன்ஸ் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அதனால அண்ணா மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு ஃபேன்ஸ் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோனி என்ன பண்றான்னா, லைவ்ல ஹலோ நான் தான் இவருடைய சிஸ்டர்னு சொல்றா. அண்ணா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, இவ சொல்லிட்டா. இதை பார்த்தா அண்ணாக்கு கடுப்பாகுது. ஏன்டி இப்படி பண்றா, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்றாரு. பட் இவ கேட்க மாட்டுக்கா. அண்ணாவை அசிங்கப்படுத்தணும் இல்லையா, அதனாலதான் நான் அவளே மாட்டுக்கா. அதுல உட்காந்துட்டு, ஹாய் என் அண்ணா கொஞ்சம் முட்டாள் தெரியுமா, ஏன்னா முன்னாடி ஒரு ரூமரை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, டைரக்டரோட அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு என் அண்ணா தான் காசு கொடுத்தான்னு. ஆனா உண்மையான ஸ்டோரி என்னன்னு தெரியுமா, அந்த டைரக்டர் இருக்காரு இல்லையா, என் அண்ணா கொடுத்த 100 மில்லியனை எடுத்துட்டு அப்ராடுக்கு ஓடிட்டாரு. அங்க போய் லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு தெரியுமா, அந்த டைரக்டருக்கு அம்மாவே கிடையாது, அவங்க ஆர்பனேஜ்ல தான் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கிட்ட, அண்ணா இதுக்கெல்லாம் போய் கோவப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்துற மாதிரி ஆக்டிங் பண்றா. இவ என்ன புதுசா கதை கட்டுறா, என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இவ இதெல்லாம் பண்ணுவாளா இருக்கும் அப்படின்னு அண்ணாக்கு கடுப்பாகுது. அப்புறம் இன்னொரு விஷயம், என் அண்ணா அந்த ஃபேன் கூட எல்லாம் ஒன்னா இருக்கல, ஏன்னா என் அண்ணாக்கு அந்த அளவுக்கு கேபபிள்லாம் இல்லப்பா அப்படி சொல்லி கலாய்க்கிறா. இதை கேட்டோன்னு அண்ணா வெறியாயிட்டாரு. உன்னை கொல்ல போறேன்டி அப்படின்னு கழுத்தை பிடிச்சு நெருக்க வருவாரா. அதுக்குள்ள மேனேஜரை லைவ் போகுது அப்படி சொல்லி தடுத்துறாரு. ஆனா ஹீனி சும்மா இருப்பாளா, அவ அண்ணாவை உஸ்பத்தி விட ஆரம்பிச்சிட்டா. உன்னால முடிஞ்ச என்ன கொண்டுதான் பாரு அப்படின்னு உஸ்பத்தி விட அண்ணா வெறியாயிட்டு அவ கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மேனேஜர் இருக்காருட்டியா, அவருக்கு ஹாப்பியா இருக்கு. கொஞ்சம் நம்மட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவர் எதுக்கு இப்படி சிரிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அண்ணா மேல கொலை காண்டில் இருக்கிறாரு. பெஸ்ட் ஆக்டர் அவார்டை இவர் வாங்க வேண்டியதான். ஆனா அதான் அண்ணா கிட்ட கொடுத்துட்டாங்களாம். அதான் அண்ணா மேல இப்படி காண்டில் இருக்காரு. சொல்ல போனா இவர் முன்னாடி ஒரு ஆக்டரா தான் இருந்திருப்பாங்க போல. ஆனா அந்த அவார்டை அண்ணா கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால அண்ணாவை பழி வாங்கணும் அப்படின்னுக்காக அண்ணா கூட மேனேஜரா ஒர்க் பண்ண வந்திருக்கிறாரு. சமயம் கிடைக்கும் போது காலை வாரி விட்டலாம் அப்படின்னு. அண்ணா பத்தி ரூமர் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கு ஃபுல்லா காரணம் இவர் மட்டும் தான். இவர் பார்த்து விட்ட
வேலை தான். இப்போ அண்ணாவோ ஹிரணி கழுத்தை பிடிச்சு நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பார்த்துட்டு கண்டிப்பா இன்னைக்கு இவனுடைய மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ லைவ்ல ஃபேன்ஸ் எல்லாருமே மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு எவிடன்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க. அதை அண்ணா கிட்ட சொல்ல அண்ணாவுமே லைவ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த ஃபேன்களுக்கு அண்ணா ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க, ஒன்னால ஸ்டே பண்ணல, வேற யார் தான் இப்படி ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து எவிடன்ஸ் அனுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, ஹிரணி சொன்னாங்க இல்லையா டைரக்டர் பத்தி, அது எல்லாம் உண்மைதான். அவர் ஆர்பனேஜ்ல தான் வளர்ந்தாங்க, அம்மா கிடையாது. ஆனா அண்ணா கிட்ட பொய்யா ஒரு காரணத்தை சொல்லி 100 மில்லியன் பணத்தை வாங்கிட்டு ஆக்ட்ரஸியா கூட ஓடி போயிட்டாங்க. இப்போ 2 பேருமே அப்ராட்ல செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் கண்டுபிடிச்ச எல்லா உண்மையை சொல்ல, ஒரு பக்கம் அண்ணாக்கெல்லாம் ஃபேன்ஸ் நமக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த சியா டைரக்டர் கூட ஓடி போனதை நினைச்சு அவரால் ஏத்துக்கவே முடியல. என்கிட்ட ஃபேமிலி ட்ரிப் தான் போறேன்னு சொன்னா, ஆமா கரெக்டா தானே சொல்லியிருக்கா, அவ ஹஸ்பண்ட் கூட போயிருக்கா, உனக்கு தான் ஒன்னும் புரியல அப்படின்னு ஹிரணி டீஸ் பண்ணா அண்ணாக்கு ஏத்துக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கிருந்து லைவ் முடிக்காம பாதிலே ஓடிறாரு. அப்புறம் ஹிரணி தான் லைவ்ல பேசி முடிக்கிறா. தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேனேஜர் வந்து இந்த மாதிரி சியான் உங்களை தான் பார்க்கணும்னு சொல்றாரு, ஸோ நீங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்ப கண்டிப்பா அவன் நான் பேசின பேச்சுக்கு வெறுப்பாகி என்னை கொலை பண்ண தான் கூப்பிட்டுருப்பானா இருக்கும் அப்படின்னு இவ சந்தோஷமா அண்ணா பார்க்க போக்க, ஆனா அங்க அண்ணா பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிட்டு அழவே ஆரம்பிச்சிட்டாரு. நான் எல்லார்கிட்டயும் உண்மையா தான் இருந்தேன், ஆனா அவங்க எல்லாரும் தான் என்ன நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அவ எப்போதும் என் கூட இருக்குன்னு சொன்னா, ஆனா கடைசியில் அவளும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டா, காசுக்காக என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது புலம்புறாங்க. ஆனா எல்லாரும் விட நீ ரொம்ப பெஸ்ட் தெரியுமா, நீ மட்டும் தான் உண்மையா இருக்கா, எதுவா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரம் பேசுறா அப்படின்னு ஹக் பண்ணிட்டு விட மாட்டுக்காரு. நம்ம ஹீரோனியா இந்த பிளானும் ஃப்ளாப் ஆயிட்டா அப்படின்னு கொஞ்சம் கடுப்பா தான் ஆகுறா. நான் முன்னாடிலாம் உன்னை பேடா ட்ரீட் பண்ணியிருக்கிறேன், உன்கிட்ட ரூடா பேசியிருக்கிறேன், அதுக்கெல்லாம் ரொம்பவே சாரி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அண்ணா கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாரா. இவரை ஏன் இப்படி டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறாரு, இதை இப்படியே வளர விடக்கூடாது, இப்போ இவரை நம்ம அடிச்சோன்னா கண்டிப்பாக கோவப்படுவார் அப்படின்னு இவா அவரை அடிக்க கை ஓங்க கரெக்டாக ஹீரோ வந்துடான். அதனால இவ அடிக்காம விட்டுறா. லைவ் ஸ்ட்ரீமில் எப்படியோ உன்னையுமே கிளியர் பண்ணிட்டா, அதனால யாருமே உன்னுடைய கான்ட்ராக்டை டெர்மினேட்லாம் பண்ண மாட்டாங்களாம். அவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அண்ட் இதுக்கு காரணம் யாரு, நம்ம ஜூன். அதனால அவளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறான். பார்த்தா ஒரு பெரிய வீடே வாங்கி கொடுத்துருக்கான், அது அதோட பத்திரம் போல. அதை பார்த்துட்டு அவளுக்கு செம ஹாப்பி. ரியல் வேர்ல்டுக்கு போகாவிட்டாலும் பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு பெரிய வீடு இருக்குது அப்படின்னு அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட, அண்ணா எனக்கு பெரிய வீடு, இவ்வளோ வருஷமா நான் ரெண்டுக்கு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, 100 மில்லியன் பணத்தை கொடுத்து ஏமாந்தால அப்போ உனக்கு அறிவு எங்க போச்சான் அப்படி ஹீரோ சொல்லும்போது, அண்ணா ப்ளீஸ் நான் உன் தம்பிலா, ப்ளீஸ் எனக்காக எனக்கு ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்லி கேட்க, நெவர், உனக்கு தரைய மாட்டேன் அப்படிங்கிறாரு. அண்ணா உண்மையை சொல்லு, முன்னாடிலாம் ஜூனை நீ ரொம்பவே வெறுத்தா, இப்போ அவளை நல்லா ட்ரீட் பண்றா, ஒருவேளை அவளை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோ அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அது உனக்கு தேவையில்லாத விஷயம்டா, ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பு அப்படின்னு விரட்டி விட்டுட்டு ஹீரோனிய பாக்குறாரு. அப்படிதான் இருக்கும் போல, நான் அவளை விழுந்துட்டனோ அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பாரு. இங்க இதெல்லாம் இந்த மேனேஜர் இருக்காரு இல்லையா, அவரு கடுப்புலயே பாப்பாரு, ஏன்னா அண்ணோட ரெப்புடேஷனுக்கு எடுக்க முடியல, அதான் அந்த கடுப்புலயே அங்கிருந்து போறாரு. இதை இந்த யோயோமே பாக்குறா. அவர் என்னதான் பேசுறாரு அப்படின்னு பின்னாடி ஒட்டு கேட்க போயிடா. அங்க அவரோ, அந்த பெஸ்ட் ஆக்டர் அவார்டு எனக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் நான் ஃபேமஸ் ஆகியிருப்பேன், ஆனா அதை நீ வாங்கிட்டா, நேரம் பார்த்து உன்னை பழி வாங்கறதுக்காக தான் உன் கூட இவ்வளவு வருஷமா ஒரு நல்ல மேனேஜரா ஆக்டிங் பண்ணேன், ஆனா பழி வாங்க முடியல, எப்படி அந்த ரூமரை கிளியர் பண்ணா அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. இவனும் இது எல்லாத்தையும் கேட்டுறாளா, ஓ அப்போ இவரும் நம்மள மாதிரி தான் போல அப்படின்னு இப்போ இவர்கிட்ட வந்து, அதுக்கு காரணமே ஜூன் தான், அவ தான் லைவ்ல கண்டபடியா பேசினா அப்படி சொல்ல, நான் பேசினது எல்லாத்தையும் நீ கேட்டுட்டியா, அப்போ இவளை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு இவரை அடிக்கிறதுக்காக கையை முறுக்குறாரு. இதை இவ நோட் பண்ணிட்டா. என்ன பாருங்க, சொல்ல போனா நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான். ஸோ நான் என்னோட அண்ணாவோட ரெப்புடேஷனுக்கு இருக்க ஹெல்ப் பண்றேன், நீ ஜூனை பழி வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த டீலுக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் நீ அவருடைய சொந்த தங்கச்சியே. ஆமா சொந்த தங்கச்சி தான், ஆனா இவ்வளவு வருஷமா நான் கிராமத்துல தான் வளர்ந்தேன், ஸோ அந்த அளவுக்கு அவங்க கூட பாண்டிங்லாம் கிடையாது. அது போக அவங்க எல்லாருக்குமே ஜூனை தான் பிடிச்சிருக்கு, அவளுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க, என்ன கண்டுக்கிட மாட்டாங்க, ஸோ எனக்கும் அவங்க மேல பாசனம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேருமே கூட்டி சேர்ந்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவ அடுத்த ஒரு பிளான போட ஆரம்பிச்சிட்டா. ஆனா 3ஆவதா ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவரை கேவலமா போட்டோ எடுக்க கூடாதுன்னு, அந்த கண்டிஷன் தான் ஃபாலோ பண்ண போறா. அதுவும் எப்படின்னா, அவரை அக்லியா போட்டோ எடுத்து அதை
அதை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ண போறா. அப்பதான் அவரு அவ மேல கோப்பட்டு அவளை சாகடிப்பாராமா. சோ அதனால நேரா அண்ணோட ரூமுக்கு தான் வாரா. ஆக்சுவலி அண்ணா அங்க குளிச்சுட்டு இருக்காரு போல. உடனே இவன் என்ன பண்றானா அந்த பக்கமா ஒளிஞ்சு நின்னுக்கிறா. அவ போட்டோலாம் எடுக்கல, டைரக்டா லைவ் ஸ்ட்ரீமே ஆன் பண்ணி விட்டுட்டா. இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்த தான் காட்ட போறேன் மக்களே. என் அண்ணன் நைட்டு தூங்கும் போது கேவலமா கொரட்டை விடுறதையும் ஜோல் படிக்கிறதையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ரூமுக்குள்ள இந்த மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து அவதான் உன்னை ரேப் பண்ண வந்தான் அப்படின்னு பக்காவா நடிக்கணும், ஓகேவா, அதுக்கு நிறைய காசுலாம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது எல்லாமே லைவ்ல போயிட்டு தான் இருக்கு. நம்ம ஹினியும் பாக்குறா. ஐயோ தப்பான டைம்ல வந்துட்டோமா அப்படின்னு அங்கிருந்து எந்திரிச்சு போலான்னு பாக்குறா. அப்ப அந்த சமயத்துல அண்ணாவை குளிச்சுட்டு வந்துறாரு. அதனால இவளால போக முடியல, அங்கே இருக்கிறா. இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அண்ணன் கிட்ட போய் அவர் ட்ரெஸ் எல்லாம் கத்து ட்ரை பண்றா. அண்ணா போடின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல அவளை பாத்தீங்கன்னா இவர் என்கிட்ட தப்பா எடுக்க பாக்குறாரு, ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி பக்கவா ஆக்டிங் போட இதெல்லாம் லைவ்ல போகுது இல்லையா. எவ்வளவு தைரியம் அந்த மேனேஜருக்கு. சியானியை ஃப்ரேம் பண்ண பாக்காங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த பொண்ணு கத்துற சவுண்டு கேட்டு மேனேஜரும் 2 ரிப்போர்ட்டர்ஸை உள்ள கூப்பிட்டு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது அவர் எனக்கு ட்ரக் கொடுத்து என்கிட்ட தப்பா நடக்க பாக்குறாங்க அப்படின்னு இந்த பொண்ணு பக்கவா ஆக்டிங் பண்ணுது. சியா நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, பல வருஷமா உங்களுக்கு மேனேஜரா இருக்கேன், ஆனா நீங்க இந்த மாதிரி கேவலமா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு இவன் பெரிய உத்தம மாதிரி அண்ணா மேல பழி போட்டுட்டு இருக்கான். அண்ணாவும் சொல்லி பாக்குறாங்க, டே நான் எதுவும் பண்ணலடா, அந்த பொண்ணு தான் என்கிட்ட வந்தா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பட் இவன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டுக்கான். ஏன்னா அவனுக்கு என்ன, அண்ணாவோட ரெப்புடேஷன் போகணும், அதுக்காக அண்ணா மேலதான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். இப்ப இந்த டைம்ல ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் வந்துறாங்க. அவனை போட்டு செமையா அடிக்கிறாங்க. டே சியான் மேலேயே ஃப்ரேம் பண்றியா அப்படின்னு அவனை போட்டு செமையா அடிக்கிறாங்க. அவன் அப்படிலாம் கிடையாது, உங்ககிட்ட ஏதாட்ட ப்ரூஃப் இருந்தா மட்டும் காமிங்க, சும்மா என்ன ஃப்ரேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ப்ரூஃபா, இந்த லைவை பாரு, நாடே உன்னதான் பாக்குது அப்படின்னு சொல்லி காட்ட இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப அந்த டைம்ல நம்ம ஹினிய பாத்தீங்கன்னா எதுவும் தெரியாத அப்பாவி பொண்ணு மாதிரி ஹலோ அப்படின்னு வந்து நிக்கிறா. அண்ணாக்கு செம ஹாப்பி, தங்கச்சி நீ தான் என்ன சேவ் பண்ணியா அப்படின்னு அவரு ஹக் பண்ணிட்டு இருக்க. ஹீரோனியும் நான் ஒரு பிளான் போட்டு வந்தா அது உள்டாவா நடக்குதா அப்படின்னு இவ மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கா. அப்போ நீ தான் என் பிளானை கெடுத்து விட்டியா, உன்னை கொலை பண்ண போறேன்டியா அப்படின்னு கத்தி எடுத்துட்டு வர. ஹீரோனியும் ஐ எம் ரெடி குத்து அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு நிக்கிறா. இடையில அண்ணா வரவும் அந்த கத்தி குத்த அண்ணா மேலேயே பட்டுருது. அவ்வளவுதான், அவர் அப்படியே கீழே விழ. இதை பார்த்துட்டு ஹீரோனிக்கு கஷ்டமா இருக்கு. அவ தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டா. சாரி அண்ணா முன்னாடிலாம் உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கல, அதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டு அப்படியே மயங்கிறாரு. அடுத்து நீதான் அப்படின்னு இவரு ஹீரோனியை குத்த வர கரெக்டா ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டு 2வது அண்ணாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிறாங்க. அவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஹினி வெளியே உட்காந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. எல்லாரும் என்கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்கிட்டாங்க, பாசமா தான் இருந்தாங்க. பட் நான் தான் அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை. எப்போதும் இங்கிருந்து போகணும் மட்டும் தான் திங்க் பண்ணேன். ஆனா இப்போ எனக்காக ஒருத்தவங்க உயிரையே கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஹீரோனி ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுதுட்டு இருப்பாளா. அப்ப அந்த இடத்துக்கு இந்த யோயோ பொண்ணு வந்து ஹீரோனி கண்ணத்துல பலார்னு ஒரு அறைய போட்டுட்டு உன்னாலதான் அண்ணாக்கு இந்த மாதிரி நிலைமை அப்படி சொல்லி திட்டிட்டு இருக்கா. சும்மாவே நம்ம ஹினி மனசடைஞ்சு போயிருக்கா. இவ இன்னுமே இப்படி திட்டவும் அவளுக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு. திட்டிட்டு மறுபடியுமே ஹீரோனியை அடிக்க கை வாங்குறா. அப்ப கரெக்டா ஹீரோ வந்துடுறான். எதுக்காக அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ கோப்பட, அது எனக்கு 2வது நான் நினைச்சு கவலையா இருந்துச்சு, அதான் அடிச்சேங்கிறா. என்ன பாரு, ஜூன் லைவ் ஸ்ட்ரீம் எடுத்ததால தான் அவன் ஜெயிலுக்கு போறதுல இருந்தே தப்பிச்சிருக்கான். சோ ஜூனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதை விட்டுட்டு அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. இனிமே அவளை அடிக்கிற வேலையை வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ இவளை போட்டு திட்டிட்டு இருக்கா. அப்ப அண்ணாக்கு பிளட் தேவைன்னு சொல்ல உடனே ஹீரோனி தான் அதே பிளட் என்கிட்ட இருக்கு அப்படி சொல்லி அவ தான் பிளட் கொடுக்குறா. தென் கொஞ்ச நேரத்திலேயே அண்ணாக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அண்ணா கண் முழிச்சுறாரு. நான் சாகலையா அப்படி சொல்லி கேட்க, நீ சாகலாம் செய்யல, ஜூன் பிளட் கொடுத்து உன்னை சேவ் பண்ணிட்டான்னு சொல்லும்போது ஜூன் எனக்காக பிளட் கொடுத்தாளா? ஆமா, சரி அவ எங்க இருக்கா அப்படி சொல்லி கேட்டுட்டு ஹீரோனி தான் பார்க்க வராரு. இங்க ஹீரோ இருக்கான் இல்லையா, இவ பிளட் கொடுத்ததால அவளை வெளியே கூட விட மாட்டுக்கான். நீ நல்லா ரெஸ்ட் எடு, ரொம்ப டயர்டா இருப்பா, இந்த ஆப்பிள் சாப்பிட்டு அண்ட் தண்ணியாட்ட குடி அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத இவங்க 2 பேருமே பாக்குறாங்க. டே பெரியண்ணா இப்பெல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குல்ல, இப்பெல்லாம் ஜூன் கிட்ட ரொம்ப நைஸாவும் நடந்துக்கிறாங்க, ரொம்ப கேரிங்காவும் நடந்துக்கிறாங்கல்ல, ஒருவேளை இவருக்கு ஜூனை பிடிச்சிருக்குமோ? எனக்கும் அதே சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா இவரு ஜூனுக்கு ஐலாண்ட வாங்கி கொடுக்க போறாங்களாமா. என்ன சொல்றா அப்படின்னு 2வது அண்ணா ஷாக்க குறைன்னு வாயு பொத்த நம்ம ஹீரோ பாத்துறான். டே அங்க என்னடா பண்றீங்க, இங்க வாங்கடா அப்படின்னு உள்ள கூப்பிட்ட அவங்களுமே உள்ள வராங்க. இப்போ ஹீனி கிட்ட நீ ஓகே தானே, எனக்கு பிளட் எல்லாம் குடுத்தியாமே, எனக்காக நீ அழுதியாமே அப்படின்னு ஜாலியா டீஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோனிக்கு பிறந்தநாள் வரப்போகுதாமா, அதை சூப்பரா கொண்டாடணும் அப்படின்னு
4 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த யோயோ பாக்குறா. அவளுக்கு வயிறு எரியுது. என்னோட 3 பிரதரையும் கைக்குள்ள போட்டுட்டாலாம், உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு வில்லத்தனமா பாத்துட்டு இருக்கா. தென் கட் பண்ணா இன்னைக்குதான் நம்ம ஹீரோட பிறந்த நாள். அததான் 4 பேரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. ஹீரோ ஒரு ஃபேமஸான காரை கிஃப்ட் பண்றான். 2வது அண்ணா ஷாப்பிங் பண்ணா அன்லிமிட்டட் பிளாக் கார்டை கொடுக்குறாரு. 4வது அண்ணா நானும் கார் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பார்த்தா பொம்மை காரு, அது லிமிடெட் எடிஷன். ஆமா டேய் பக்கி, இதெல்லாம் போய் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி 2வது அண்ணா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா அவ ரியல் வேல்ல ஒரு அனாதையா. ஃபேமிலி பாசம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாதான். பட் இப்போ தெரியுது இவங்க காட்டுறதா ஃபேமிலி பாசம். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கேருந்து போக எனக்கு விருப்பமே வரல. கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், எனக்கு அதுதான் ஆசை அப்படின்னு ஹீரோனி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க. இங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனியே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் தேர்ட் அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக தான். அந்த ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்களாம். பட் இருந்தாலும் அண்ணா லேப்லேயே இருக்காங்க இல்லையா 3வது அண்ணா, அதனால அவங்கள டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக இவங்க 2 பேரையுமே அனுப்புறாங்க. உங்கள் 2 பேரையும் எனக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் 2 பேருமே 3வது அண்ணாவை நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இதுதான் லேபோட சாவி. வெளியாட்களை நம்பி இந்த லேபோட சாவி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க டேட்டாவை ஆட்டை போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதான் உங்களை நம்பி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் 2 பேரும் 3வது அண்ணாவை நல்லா பத்திரமா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை ஹீரோனிக்கிட்ட கொடுக்க வருவாங்களா. உடனே இந்த யோயோவை பார்த்தீங்கன்னா அவள் டக்குன்னு அந்த சாவி வாங்கிட்டு சரிண்ணா 3வது அண்ணாவை நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதை பார்க்கும்போது ஹீரோனிக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. பட் அது பெருசாக எடுத்துக்கல. சரி நான் போறேன் அப்படின்னு ஹீரோனியும் கிளம்பிடா. இப்போ இவன் என்ன பண்றான்னா அடுத்த செகண்டே லேபுக்கு அண்ணா ரிசர்ச் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த டேட்டாலாம் ஆட்டை போட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த அன்கிள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த டேட்டாவை தான் ஆட்டை போட்டு வர சொல்லியிருக்காங்க போல. இவகிட்ட ஒரு வேலை கொடுத்துருப்பாங்கல்ல முன்னாடி, அது இதுதான். இப்போ ஆட்டையை போட்டுட்டு அன்கிள் கிட்டமே கால் பண்ணி சொல்லிடுறா, நான் அந்த டேட்டாவை ஆட்டையை போட்டுட்டேன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீனுடைய ஹேர் கிளிப் இருக்கு இல்லையா, அதையுமே பக்கத்துல போட்டுட்டு போறா. ஏன்னா நம்ம ஹீன் தான் ஆட்டையை போட்டா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்றாளாமா. இப்போ இந்த சமயத்துல அண்ணாவும் உள்ள வருவாரா. நீங்க என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்கறதுக்கு, சும்மாதான் உங்களை பார்க்க தான் வந்தேன், உங்களுக்காக சூப்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி இருக்கா இல்லையா, அண்ணாக்காக சாப்பாடுலாம் எடுத்துட்டு வருவா. அவ ஆசையாசை தான் எடுத்துட்டு வருவா. பட் அண்ணாக்கு தான் ஹீரோனி கண்டாலே சுத்தமா பிடிக்காதே. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், உள்ள பாயசம் இல்லைன்னா காக்ரோச் போட்டிருப்ப அப்படின்னு சொல்ல. என்னை பார்க்க அவ்வளோ கொடரமான பொண்ணு மாதிரியே தெரியுது. முன்னாடிலாம் அப்படித்தானே பண்ண. என்ன பாரு, மற்ற பிரதர்ஸ் வேணா உன்னை நம்பலாம், ஆனா நான் உன்னை நம்பவே மாட்டேன். என் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணாத. உன்னை மட்டும் நான் என் தங்கச்சியை எப்போதுமே ஏத்துக்கிட மாட்டேன். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ரூடா பேசி விட்டுறாரு. இதை கேட்கும் போது இவளுக்கு கஷ்டமாவும் இருக்கு, அதே சமயம் கோவம் வருது. நீ சாப்பிட்டா சாப்பிட்டு இல்லைன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே போயிடா. வெளியே டீ குடிச்சிட்டு இருப்பாளா. அப்போ ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு புது கம்பெனி வந்திருக்கு. அந்த கம்பெனியும் அண்ணா பண்றாங்க இல்லையா, அதே ரிசர்ச் தான் பண்றாங்களாம். அந்த கம்பெனி நேம் கூட ஆசிஸ் கம்பெனி. அதுல மெயின் ஷேர் ஹோல்டரா செங்குன்னு ஒருத்தங்க தான் இருக்காங்க. அவரு சி ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களா. இது ஹீரோனி காதுலயுமே விழுந்துருது. ஆக்சுவலி ஹீரோட ஃபேமிலி நேம் சி ஃபேமிலி தான். இவங்க செங்குன்னு மென்ஷன் பண்றாங்க. அப்போ அது ஹீரோட அன்கிளை தான் மென்ஷன் பண்றாங்களா அப்படின்னு இப்போதான் ஹீரோனிக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அவர் யோயோ வச்சு டேட்டாவை திருட சொன்னது, அது போக இன்னைக்கு லேப்ல வச்சு 3வது அண்ணாவை கொலை பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருப்பாரு போல. அதாவது அந்த லேப் வெடிக்க போகுதான். அது எல்லாம் நம்ம இன்னைக்கு ஞாபகம் வரவும் கண்டிப்பா நான் அவரை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு ஓடி அண்ணாவை தான் பாக்குறா. பார்த்தா அவரு கொஞ்சம் மயக்கத்துல கிடக்காரு போல. உடனே அண்ணாவை வெளியே கூப்பிட்டு வர, அவர் என் ரிசர்ச் டேட்டா எல்லாமே அதுலதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதான் போக ட்ரை பண்றாரு. உடனே ஹீரோனியும் நீங்க வெளியே இருங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனதுதான். அந்த சமயத்துல கரெக்டா லேப் வெடிச்சிருது. இவரால ஏத்துக்கிட்டே முடியல. அப்போ கரெக்டா 3 பிரதர்ஸுமே வந்துறாங்க. அவங்க பங்குக்கு இவரை போட்டு நல்லாவே திட்டுறாங்க. தங்கச்சியை காப்பாத்தாம நீ மட்டும் தனியா ஓடி வந்துட்டியா அப்படி சொல்லி நல்லாவே திட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த லேப்ல உள்ள கெமிக்கலால தான் அந்த லேபை வெடிச்சிருக்கும் போல. இவங்களும் ஹீரோனி எங்கன்னு தேடி பாக்குறாங்க. பட் கிடைச்ச பாடு இல்ல. அண்ணா சொல்றாரு, இந்த விபத்துல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, கண்டிப்பா செத்துதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கேன் அப்படின்னு 3வது அண்ணா சொல்லும் போது இதை கேட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் சமக்க வருது. உடனே அவரை போட்டு திட்டிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோனியோட போன் ரிங் ஆகுற சவுண்டு கேக்குது. உடனே ஹீரோவோ
வேற ஏதாட்டும் வழி இருக்குதா, தப்பிச்சு போறதுக்காக வேற ஏதாட்டும் வழி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு, ஃப்ரீசர் ரூம் அப்படியே அண்ணா சொல்லும்போது ஹீரோ அந்த ரூமை போய் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். பார்த்தா நம்ம ஹீனி அந்த ஃப்ரீசர் ரூமுக்குள்ள தான் இருக்கா. ரொம்ப குளிர்ல நடுங்கிட்டு இருக்கா. எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பும் வேண்டாம், பெரிய வீடும் வேண்டாம், சொல்ல போனா எனக்கு சாகே விருப்பம் இல்லை. இங்க எனக்கு ஒரு அழகான ஃபேமிலி கிடைச்சிருக்கு, ஸோ அவங்க கூட நான் ஹாப்பியா வாழணும், ஸோ எனக்கு சாக விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அந்த டைம்ல நான் கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறான். நான் உங்களை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு கொஞ்சம் எமோஷனலா பேசுவா. ப்ராமிஸ் இனிமே அகின் இப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே தூக்கிட்டு வருவாங்க. எல்லாரும் நீ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளும் ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிறா. தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் கண் முழிக்கிறா. இவங்க 3 பேருமே இவகிட்ட நல்லா பாசமா தான் நடந்துக்கிறாங்க. ஆனா 3ஆவது தான் ரூடா நடந்துக்கிறாங்க. இவ சும்மா ஆக்டிங் பண்ணிருக்கா. என்னோட ரிசர்ச் டேட்டாவை இவ தான் ஆட்டி போட்டு போயிருக்கா. அவளுடைய ஹேர் கிளிப் அங்கதான் கிடந்துச்சுன்னு சொல்ல, அந்த டேட்டாவை ஆட்டி போட்டு நினைச்சா நான் ஆட்டி போட்டு போயிருக்கலாமே, எதுக்காக உங்களை சேவ் பண்ணணும், யாரும் என்ன ஃப்ரேம் பண்ண பார்த்துருக்காங்கன்னு சொல்ல, ஆமா ஜூன் சொல்றது கரெக்டு தான், யாரும் ஃப்ரேம் பண்ண பார்த்துருக்காங்க, சும்மா ஜூனை குறை சொல்ற வேலையை வச்சுக்கிறதா அப்படின்னு மற்ற 3 பிரதர்ஸுமே சொல்ல, இவங்களுக்கு அப்பதான் புரியுது நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு. அப்போ அவரை ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. முன்னாடிலாம் நம்ம ஹீனிக்கிட்ட ரூடா நடந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நான் எப்போதும் உங்ககிட்ட ரூடா தான் நடந்திருப்பேன், மோசமா தான் ட்ரீட் பண்ணுவேன், அப்படி இருக்கும்போது என்ன எதுக்கு சேவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, ஏன்னா நாமெல்லாம் ஒரே ஃபேமிலின்னு சொல்றா. அது கேட்டோன்னா அவருக்கே கொஞ்சம் டச்சிங்கா தான் இருக்கு. உடனே சாரி கேட்பாரு. பாரு இப்பதான் அண்ணாக்கு சாரி கேட்க தோணி இருக்கு அப்படின்னு நாளா தானே டீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சரி டேட்டாவை ஆட்டி போட்டிருக்காங்க இல்லையா, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. இல்ல வேண்டாம், அது ஃபேக்கு தான், முன்னாடி இதே மாரி என்னை ஏமாத்தினாங்க, அதனால நான் 2 டேட்டாவை வச்சிருந்தேன், ஃபேக்கான டேட்டாவை தான் ஆட்டி போட்டு போயிருக்காங்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது, சரி இருந்தாலும் இதில் ஜூனை ஃப்ரேம் பண்ண பார்த்துருக்காங்க, யாரா இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக திங்க் பண்ண, ஹீரோனியும் யோயோவா தான் இருக்குன்னு சொல்லும்போது 2வது அண்ணா நம்ப மாட்டுக்காங்க. அவ நம்ம தங்கச்சி, அவ அப்பெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா 3வது அண்ணாக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு, ஏன்னா அவ தானே வந்துட்டு போயிருப்பா, அதனால கொஞ்சம் அவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு, அது மட்டும் இல்ல முன்னாடி அந்த லேப்ல ஹிட்டன் கேமரா வச்சிருப்பாங்க போல, அதுவும் ஞாபகம் வருதா, இப்ப யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு அந்த ஃபுட்டேஜ் தான் காட்டுறாங்க. அதுல கிளியரா தெரியுது அவ தான் ஆட்டி போட்டிருக்கான்னு. இதை பார்த்துட்டு இவங்களால ஏத்துக்கவே முடியல. இவன் நம்ம தங்கச்சி தானே இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு அவங்களுக்கு கோவம் தான் வருது. அது போக அவ 2வது அண்ணோடைய ஆட்டோகிராஃப் இருக்கு இல்லையா, அதை வச்சு பேங்க்ல 50 மில்லியனுக்கு லோன் கேட்டிருக்கா போல. நல்ல வேலை பேங்கார எனக்கு கால் பண்ணி கேட்டான், நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு பிரதர்ஸ்க்குலாம் சமக்கம் வருது. நம்ம யோயோவை நல்லதானே பார்த்துக்கிட்டோம், இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், யோயோ கிராமத்துல தானே வளர்ந்தா, அப்படி இருக்கும்போது அவளுக்கு கம்ப்யூட்டர் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஸோ அவளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோனே சொல்றா இந்த மாதிரி ஒரு 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க, அன்கிள் செங் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஆசிஸ் கம்பெனியுடைய மெயின் ஷேர் ஹோல்டராமா, ஸோ அவங்க கூட எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்க நம்ம ஃபேமிலி, கண்டிப்பா அவங்க ஆட்டி போட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, அவங்க தான் ஆட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கேன், பாரு அவர் தான் அந்த கம்பெனியுடைய மெயின் ஷேர் ஹோல்டரு அப்படின்னு ஹீரோ எவிடன்ஸை காட்டுறான். ஸோ எல்லாருக்கும் கிளியரா தெரிஞ்சு போயிட்டு இதுக்கு பின்னாடி அன்கிள் தான் இருக்காருன்னு. அப்போ 3வது அண்ணாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது அவர் தான் போல. ஏன்னா அண்ணா லேப்ல வச்சு செத்து போயிட்டாங்கன்னா உண்மை எதுவும் வெளியே கொண்டு வர முடியாது இல்லையா, அப்படி ஒரு பிளானை போட்டு தான் அந்த லேபை வெடிக்க வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கள பழி வாங்கணும். அவங்க ஒரு பார்ட்டியில் வச்சு தானே அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, நம்ம அந்த பார்ட்டிக்கு போவோம் அப்படின்னு இப்போ எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு போக முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் இவ ஆட்டை போட்டு வந்த டேட்டாவை அன்கிள் கிட்ட தான் கொடுக்குறா. எனக்கு ஏதாட்டும் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக உனக்கு ஷேரிங் கிடைக்கும் அப்படின்னு வெளியே நல்ல விதமாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ள உன் தேவை முடிஞ்சு போயிட்டு, ஸோ உன்னை கொன்னாதான் சரிப்பட்டு வரோம் அப்படின்னு வில்லத்தனமாக திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை தான் லான்ச் பண்ணுறாரு. அண்ணா ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட்டை தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம பிரதர்ஸ் அண்ட் ஹீரோயின் கெத்தா அந்த இடத்துக்கு வராங்க. இதை பற்றிட்டு இவங்க 2 பேருமே எந்த தப்பும் பண்ணாத மாதிரி கேஷ்ல வந்து பேசுறாங்க. இவங்களுக்கு தான் சம கடுப்பாயிட்டு, ஃபர்ஸ்ட் உங்க ஆக்டிங்கை நிப்பாட்டுறீங்களா, நீங்க தான் டேட்டாவை ஆட்டையை போட்டீங்கன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லும் போது, தேர்டனா என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் ஆட்டையை போடல, இவ தான் இந்த ஹீரோனி தான் ஆட்டையை போட்டா அப்படின்னு ஹீரோனி மேலே பழி போட,
என்ன பாரு, ஓவர் ஆக்டிங் பண்ணாத. உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு நீ இப்படி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. சின்ன வயசுலேருந்து நீ கிராமத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்னு உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சோம். ஆனால் நீ கூட இருந்தே குழி பறிப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அண்ணா நல்லாவே திட்டுறாரு. அண்ணா உண்மையாக தான் சொல்கிறேன், நான் ஆட்டியே போடல அப்படின்னு அவள் தப்பாவை ஒத்துக்கிட்டே மாட்டுக்கா. ஓ அப்படியா, இந்த எவிடன்ஸ் நீயே பாரு அப்படின்னு அவள் ஆட்டியப்பட்டிருப்ப இல்லையா, அந்த எவிடன்ஸை ஸ்க்ரீனில் போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் கிட்ட, அங்கிள் நீங்கள் வச்சிருக்கீங்களா டேட்டா, அது ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கிள் நம்பவே மாட்டுக்காங்க. இல்லை இது ஃபேக்லாம் கிடையாது, இந்த ப்ராடக்ட்டை நானே ரிசர்ச் பண்ணது, உங்கள் எல்லார்கிட்டையும் போட்டு காட்டுறேன் அப்படின்னு அங்கிள் போட்டு விடுவாங்களா. பார்த்தா அதில் அங்கிள் டான்ஸ் ஆடுற வீடியோ தான் வருது. ஒரே அசிங்கமாக போயிட்டு எல்லாரும் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன அங்கிள் ஆக்டர் ஆகணும் ஆசை போல அப்படின்னு ரெண்டாவது அண்ணா டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அண்டு டேட்டாவை ஆட்டை போட்டது அண்ட் மர்டர் கூட பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் போலீஸில் ஒப்படைக்க சொல்லியாச்சு. இனிமே இவங்களுடைய சாப்டர் முடிஞ்சு. இப்போ அப்படியே கட் பண்ண கொஞ்ச நாள் போகுது. அண்ணா ரிசர்ச் பண்ணாங்க இல்லையா ஒரு ப்ராடக்ட், அதை மக்களுக்கே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதால நோயெல்லாம் குணமாகுதாமா. ஸோ இதை கண்டுபிடிச்சவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அண்ணாவை தான் பெருமையாக பேசிட்டு இருக்காங்க நியூஸில். இதை பார்த்த ஹீரோனியும் அண்ணா கலைக்கிட்ட போ அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு இருப்பா. இவருமே ஹீரோனிக்கிட்ட நல்லா ஜாலியாக தான் பேசுறாரு. முன்னாடி மாதிரி சிறுசுலாம் நிற்க மாட்டாரு, ரொம்ப ஜாலியாக தான் பேசுறாரு. அப்புறம் 4 பேருமே நல்லா ஜாலியாக பேசிட்டு ஒயினை குடிக்கிறாங்க. அதில் ஹீரோனி கொஞ்சம் மட்டே ஆயிட்டா. ஹீரோ தான் அவ ரூம்ல கொண்டு விடுறான். ஆனா அவ தள்ளாடுறதால அப்படியே 2 பேருமே கீழே விழுந்துறாங்க. இதை மற்ற பிரதர்ஸுமே பார்த்து தான் இருக்காங்க என்னடா நடக்குதா அப்படின்னு. ஹீரோ, நீனா என் கனவுலேயே வந்திருக்கா, அப்போ உன்னை நான் என்னன்னாலும் பண்ணலாம்ல அப்படின்னு ஹீரோட ஆப்ஸ் எல்லாம் டச் பண்ணி பார்க்குறா. இதெல்லாம் வேண்டாமே, நீ அதிகமாக குடிச்சிருக்கா, நான் ஹனி வாட்டர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். பட் இவன் விட மாட்டுக்கா. அப்படியே ஆக்சிடென்ட்டாக கிஸ் ஆகிருது. அவ கிஸ் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு தூங்கிறா. பட் ஹீரோக்கு தான் வெக்கமாக இருக்கு. அப்படியே அவளை தூங்க வச்சுட்டு வெளியே வருவானா. பிரதர்ஸ் 3 பேரும் வந்து என்னன்னா என்ன நடக்குது, ஜூனை லைக் பண்றியா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவும் ஆமாங்கிறான். பாரு அண்ணா லைக் பண்றாரு, ஸோ பெட்ல நான் தான் வின்னு, பேசாம காசு தான் அப்படின்னு 4வது அண்ணா 3வது அண்ணா கிட்ட காசு கேட்டுட்டு இருக்க. 3வது அண்ணாவோ, அண்ணா நீ லைக் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லும் போது, நானே நினைச்சு கூட பார்க்கலடா, பட் என்னோட லவ் அவகிட்ட சொல்ல போறது இல்லை, ஏன்னா அவன் நம்ம தங்கச்சின்னு சொல்லும் போது, அண்ணா ஜூன் ஒன்றும் உன்னுடைய பிளட் ரிலேஷன்லாம் கிடையாது, ஸோ தாராளமாக உன்னோட லவ்வை சொல்லலாம். அது போக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்னு ஜூனோட நேமை முன்னாடி ரிஜிஸ்டரே பண்ணல, ஸோ ஜூனை உன்னோட ஒய்ஃபை ஏற்றுக்கோ, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அப்படியான்னு அவனோட லவ்வை சொல்ல முடிவு பண்ணிட்டான். மறுநாள் காலையில் ஹீரோனி முழிக்கிறாளா, நேற்று கிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது, பட் அது எல்லாமே ஒரு கனவுன்னு நினச்சிக்கிறா. என்ன ஃபர்ஸ்ட் அண்ணாக்கு கிஸ் பண்ணதெல்லாம் கனவு வந்திருக்கு, ஒருவேளை அவரை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டனோ. ஆனால் நான் லைக் பண்ணாலும் இந்த உலகம் ஏற்றுக்கிடாது, வேண்டாம் வேண்டாம், இந்த முயற்சி கைவிட்ட வேண்டிதான் அப்படின்னு அவள் அப்படியே வெளியே வர, அங்கே 4 பிரதர்ஸும் குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, அவள் ஷாக்கிங்காக தான் பார்த்துட்டு இருக்கா. இவங்களாம் டான்ஸ் ஆடி முடிச்ச பிறகு நேராக ஹீரோ வந்து இவ கையை அவன் செஸ் கிட்ட எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி கேட்க, இவளுக்கு ஒன்றுமே புரியல. அண்ணா உனக்கு என்னாச்சு, ஃபீவரா, வித்தியாசமாக பிகேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்பாலாம். அது நான் ஒருத்தவங்கள லைக் பண்ணுறேன்னு சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோனிக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஓ அப்படியா, இனிமே அந்த பொண்ணு கூட போயிடுவேன்னு கடைசியாக குட் பை சொல்கிற விதமாக என்கிட்ட டான்ஸ் ஆடி காட்டினியா அப்படின்னு ஹிரணி கேட்பாலாம். ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படின்னு அவனோட லவ்வை சொல்ல அவ்வளோ தயங்குறான். உடனே மற்ற பிரதர்ஸ் தான், ஜூன் அவர் உன்னைதான் லைக் பண்ணுறாரு அப்படின்னு பிரதர்ஸ் சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோனிக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா ஜூன், உன்னை லைக் பண்றேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க உனக்கு விருப்பமா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோனி எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிறா. எங்களுக்கு புரியுது, ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாத, நீங்க 2 பேருமே பிளட் ரிலேஷனே கிடையாது. அது போக இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல உன்னோட நேமை ரிஜிஸ்டரே பண்ணல, ஸோ அதனால நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்றதுல தப்பே கிடையாது அப்படின்னு பிரதர்ஸ்லாம் சொல்ல, ஹீரோனிக்கும் ஹீரோவை பிடிக்கும் இல்லையா, அதனால ஓகே தான் சொல்லணும்னு நினைக்கிறா. இங்க ஹீரோ என்ன சொல்றேன்னா, உனக்கு விருப்பம் இருந்தாதான், மற்றபடி உன்னை ஃபோர்ஸ் பண்ணிலாம் மேரேஜ் பண்ண மாட்டேன். அண்டு இந்த ஐலண்டை உன்னோட நேமுக்கு வாங்கிட்டேன், ஸோ இந்த தீவுக்கு நீ தான் ராணி அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுப்பானா. இவளுக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும். சரி, இந்த ராணியோட ஹஸ்பண்டை இருக்க உங்களுக்கு விருப்பமா அப்படி சொல்லி கேட்க, ஹீரோவும் சம்மதம் சொல்லி அப்படியே கிஸ் பண்ண. இதை பார்த்துட்டு இவங்க 3 பேரும் டீஸ் பண்ணிட்டு அப்படியே 4 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு இப்போ 4 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஹாப்பிங் எண்டிங்கோட தான் இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.